மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி அவ வந்து ராஜநாகம் நாகராஜுக்கு எத்தனை பேர் நாகராணி பதில். அதை விட இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்தது நீங்கள் தான். அவ்வளவு கலகலப்பு. அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், வாழ்க்கை எப்படி போகுது? நல்ல இனிமையாக போகுது அப்படின்னார். 420 சுகர். அதனால் அது வேற சொல்கிற விதத்தில் தான் சார். இந்த வாய்க்குள்ளே உள்ளே தள்ளும் உணவு எப்படி ருசியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே போல் இந்த வாயிலிருந்து வெளியே வர வார்த்தையும் ருசியாக இனிமையானதாக அடுத்தவனுக்கு இருக்கும்படியாக நீங்கள் அது மாதிரி அவங்க இப்போ பல நேரம் பேசினதில் பேசர் தீபாவளிக்கு வெடிச்சு ஹலோ பெரிய டிவியில் வரண்டாப்புல டம்மு டம்னு வெடிப்பீங்களா? மனுஷங்க வாழ்ற என்னையா பக்கத்து வீட்டில் வெடிய சத்தம்லாம் வெடிங்க. அது என்ன சவுண்டு கூட்டுறதா இருக்கு? அப்புறம் வேற வழி இல்லாமல் எல்லா வெடியும் நாங்கள் தண்ணியில் நினச்சி வெடித்தோம். என்ன செய்ய சொல்றீங்க? சாப்பிட்டா தான் விரும்புகிறாங்கல்ல. அது மாதிரி 2 அணியிலும் பிரமாதமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மனைவி குறை சொல்ல. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து என்ன சம்சாரத்தை பேய் பிடிச்சிருக்காம்ல சப்புன்னு அடிச்சான். ராஸ்கல் மரியாதை பேசுறா. என்ன சொன்ன? சம்சாரத்தை பேய் பிடிச்சிருக்கா, மரியாதை கட்டு போன்னு சொல்றேன். என்ன தெரியாம என்ன தெரியாம பேய் எப்பரா பேய் பிடிக்க பிரிச்சு நடக்குதா இல்லையா சார்? என்ன சொல்ல வரோம்னா ஏதோ சொல்ல வரோம்னு நினைக்காங்க. 25 வருஷமா வளர்த்த தாய தெருவில் வச்சிருக்கான். 25,000 ரூபா கொடுத்து வாங்கின நாய வீட்டுக்குள்ள வச்சிருக்கான். அதுக்கு தனி, அதாவது எலும்பு கறி இல்லாம தனி கறியான். பார்த்தீங்களா அவ்வளோ அழகா? பார்த்தீங்களா சார்? இதைத்தான் சொல்றது. இன்னைக்கு மனிதர்கள் நிறைய மாறுபட்டுட்டாங்க. எல்லாருடைய அன்பு செலுத்தினால் இந்த உலகமே அன்புமயமாக இருக்கும் என்று சொல்லி முடிச்சிருக்கான். அதுக்கெல்லாம் பேராசிரியர் பதில் சொல்ல போறாரு. இதே வேகம் தினமும் நீங்கள் தூங்கத்தான் போறீங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் லீவு தான். மொத்தமாக சிரித்து இந்த 2026 நோய் நொடியே இல்லாமல் நீங்கள் இருக்கணும். அதுதான் இந்த 6 பேருடைய வேலைக்கு நோக்கமும். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே நகைச்சுவை சங்கம்ண்டே இருக்கு, அதெல்லாம் இணைஞ்சுக்க. மாசத்தில் ஒரு தடவை சிரிங்க. இந்த அழுக்கான மனசை சுத்தமாக்கணும். நீ சிரிக்காத நாள் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள் என்ற ஒரு சொன்னாங்க. எங்கள் ஊரில் திருமங்கலத்தில் மாணிக்க திட்டியோ ஜோக்கு அடிச்சிடாத மாப்பிள்ள, பெரிய டென்ஷன் பற்றி அவர் கவனமாரு அப்படின்றார். அப்படின்னா நான் பேசிய பார்ப்போம்னு சொல்லி, நான்மா நீங்கள் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்களாமே அப்படின்ட்டு மூச்சு அழைச்சி நெஞ்சடைச்சு அந்த இடத்துல விழுந்து ஐசோரில் அட்மிட் ஆயிட்டான். ஐமா உன் ஜோக்கு போய் இந்த ஜோக்கு நானே உங்க அடி கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க அதுல ஒரு ஸ்கோப் பண்றாங்களாம். அப்புறம் 3 லட்சத்தை எடுத்துட்டு போயிடும் சொல்லிட்டேன். சொல்றேன் அது மாதிரி சின்ன விஷயம் ரசிக்கணும் சார். வாழ்க்கை தூக்குனாங்குருவி அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அதுக்காகத்தான் முடிக்கிறேன். கேளுங்களேன். வாங்க, இன்னைக்கு கொடிசாவுக்கு நம்ம முத்து வர்றாருங்க. சொல்லுங்க சிலர்கிட்ட வந்தா சிரிப்பு காட்டுவாரியா? காட்டி நாமலாம் சிரிக்கலாமியா? சிரிச்சு உன் தலையில மண்ணலி போட்டாங்க. கரம் மண்ணா செம்மண்ண விடிய பேசிட்டு அப்படி ஆளுடன் இதே கலகலப்போடு இல்லை. அவங்க என்னதான் சொல்லட்டும் சார், அது அவங்க அன்னைக்கு வேணா சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. எனக்கு குழந்தை பிறந்தப்ப டாக்டர் சொன்னதான் சொல்ல போறேன். அங்க முத்து கங்க்ராச்சுலேஷன், நேற்று உங்க அசத்த பேர் பார்த்தேன், சிரிச்சவொடனே உங்களுக்கு குழந்தை பாருங்க. என்ன குழந்தை தெரியுமா அப்படின்னாரு. பரவாயில்ல சார், எதா இருந்தா என்ன சார்? நான் சொல்றேன், உங்களுக்கு ஆம்பளை பையன் பரவாயில்ல சார், தவறுனா பொம்பளை பிள்ளை. அப்புறம் செம்மறி ஆடை வந்து பிறக்கும். அவரு அது மாதிரி நான் தீர்ப்பு சொல்றப்ப ஒன்று பட்டையை கிளப்புது, இல்லைன்னா சட்டையை கிழிக்குது. நீங்க ஏன் சட்டையை கிழிச்சிட்டு விட்டுருவீங்க? எல்லாமே ஒரு அதனால பிரமாதமாக பேசுவாங்க. அவர் நல்லா பேசுகிறாருன்னு யார் சொல்ல முடியும் தெரியுமா? நல்லா ரசிக்கிறவங்கள தான் சொல்ல முடியும். அதே வகையில் நீங்கள் நல்லா ரசிப்பதனால் நீங்களுமே சிறந்த நகைச்சுவாளர் தான் என்று சொல்லி, இப்பொழுது பேராசிரியர் அபு அவர்கள் இன்றைய வாழ்க்கை நெருக்கடி தான், அது சட்டையை கிழிக்கத்தான் செய்கிறேன்னு சொல்லி கிழியாது சட்டை போட்டு வந்திருக்கார். ஹலோ, வந்தாயே தாயே, வா மகனே என்றாய்,
தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடு. உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம விட்டிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அறா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 246 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரம் ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஊர் கோயம்புத்தூர் பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸை சொல்றேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க 2 பேர் தட்டிட்டு உடனே இழுத்து பாக்குறாங்க, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடி பாருங்க, அது பார்த்து வளர்ந்துரும். ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. இன்றைய வாழ்க்கை பட்டையை கிளப்பதா சட்டையை கிழிக்குதா? சட்டையை மட்டும் இல்ல, உள்ள போட்டிருக்க பனியனையும் சேர்த்து அது கிழிச்சுக்கிட்டு இருக்குன்னு உண்மையை சொல்றதுக்கு பாவப்பட்ட ஆண்கள் 3 பேர் வந்திருக்கிறோம். வீட்டுல குட்டையை குழப்பிட்டு இங்க பட்டையை கலப்புதுன்னு பொய் பேசுறதுக்காக 3 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல அப்படி சிங்க மாதிரி எங்க முத்தன் வந்திருக்காரு. முத்தனோட அனுமதியோடு ஒரே ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு தலைவரை மட்டும் இந்த மேடையில் அறிமுகப்படுத்திட்டு நான் தலைப்புக்குள்ள வரலான்னு ஆசைப்படுறேன். சத்தியமா சொல்றேன், ஒரே ஒரு நபரை பத்தி நான் சொல்லணும். ஏன்னா அவர் யார் அப்படிங்கறத நான் சொன்னோன்னே கேட்காமலே மக்கள் கை தட்டுவாங்க. நாடு போற்றும் நடமாடும் நகைச்சுவை மருத்துவமனையின் ஃபவுண்டர் அவர். நகைச்சுவை எல்லோருக்கும் பிடிக்கும், நகைச்சுவை எல்லோருக்கும் பிடிக்கும். அந்த நகைச்சுவைக்கே எங்க மதுரை முத்தண்ணனை தான் பிடிக்கும்னு சொன்னா அப்பேற்பட்ட ஃபவுண்டர் அவர் தான். அவருக்கு ஒரு அரங்கினரே இந்த கைத்தட்டில் கொடுத்து வச்சிருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மேடை. அதுலயும் குறிப்பா இந்த கோயம்புத்தூருக்கு எங்க அண்ணனுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. கோயம்புத்தூர் நீங்க சொல்லி பாருங்க, கோயமுத்தூர் அதுலயே முத்து இருக்கு. கோயமுத்தூருக்குள்ளே முத்துங்கிறத வச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஊர்ல இன்னைக்கு எங்க முத்தண்ண பேசுறார். அதுலயே சிறப்பா இன்னொன்னு சொல்லணும்னா இவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு தமிழ்நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரம் எதை வச்சு நிர்ணயிக்கப்படுதுன்னு சொன்னா கொங்கு மண்டலத்தை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுதுன்னு அப்பேற்பட்ட ரசிக பெருமக்கள் கூடி இருக்கிற ஒரு அற்புதமான மேடையில பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே அவங்க வந்து நின்று பட்டைய கலப்புது பட்டைய கலப்புது பட்டைய கலப்பு ரொம்ப உற்சாகமா பேசிட்டு போயிருக்காங்க. நான் ஒரே ஒரு செய்தி தான் நடுவரில் கேட்கிறேன். இன்னைய காலகட்டம் எங்க பட்டைய கலப்புது நான் கேட்கிறேன். கார் பஸ் எல்லாம் பெட்ரோல்ல ஓடுது, கார் பஸ் எல்லாம் பெட்ரோல்ல ஓடுது. இந்த லைட் ஃபேன் எல்லாம் கரண்ட்ல ஓடுது. பரிசலும் படகும் கூட தண்ணில ஓடுது. மனுஷனோட வாழ்க்கை கடன்ல ஓடுது. அப்புறம் எங்க இருந்து நான் பட்டைய கலப்புன்னு நான் கேட்கிறேன். இல்ல குட்டையை குழப்பிட்டு தானே இருக்கு. ஒரு குடும்பத்துல கடன் வாங்கிட்டாலே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார். இன்னைக்கு குடும்பத்துல பட்டைய கலப்பு மகிழ்ச்சியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்கல்ல நடுவரில். உங்களை சாட்சியா வச்சு ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இங்க கோவை மாநகர மக்கள் கேட்கறது கரெக்டா பதில் சொல்லுங்க. குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற மனைவியே எனக்கு ஒய்ஃபா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா யாரும் கை தூக்கல. ஒரே ஒரு அண்ணன் தூக்குனாரியா பக்கத்துல உங்க வீட்டுக்காரம்மா. அவர் கேட்கிறாரு அப்படியே உட்காந்துருக்கீங்க தூக்குங்க கைன்னு ஒரே இடி வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வியை எங்க தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 7 ஜென்மத்துக்கு இதே ஹஸ்பண்ட் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன் அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் நமக்கு கிடப்பார். அதனால எழுந்துக்கு ஒரே புருஷனா வரணும். அப்புறம் எப்படி நான் பட்டைய கலப்பு நான் கேட்கிறேன். எல்லாமே பிரச்சனையில தானே ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. அதுலயும் இவங்க வந்து பேசுறப்ப இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம், கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர அன்பு இருக்கு, நல்ல சமைச்சு கொடுக்குறோம். ஆனா சத்தியமா சொல்றேன், எதை வேணாலும் சொல்லுங்க, ஏன் மிஸ்ஸஸ் மாதிரி சமைக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல அவங்களுக்காக கொடுத்து வைங்க. அடா 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 அடா. அன்னைக்கெல்லாம் நான் காலேஜ் போறப்ப சொல்லிட்டு போனேன், இட்லி பொடி தீந்துருச்சு ரெடி பண்ணி வைன்னு. காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். இட்லி பொடி செஞ்சுட்டியான்னு. இந்த மாடியில காய வச்சிருக்கேன்னு. மாடியில காய வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கேன்னு. இட்லி எல்லாம் காய வச்சிருக்கேன், சாயங்காலம் எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சு இட்லி பொடி தரங்குது சார். இட்லி பொடினா இட்லியே போட்டா பொடி பண்றது நான் கேட்கிறேன். மீன் குழம்பு வைமான்னு சொல்லி கேட்டேன். மீன் குழம்பு வச்சாங்க. சாப்பிடலான்னு கிட்ட எடுத்துட்டு போறேன், ஒரே கவிச்சி. நான் சொன்ன மீனை கழுவாமையே குழம்புல போட்டியா? மீன் குழம்புனா கம கமனு வாசம் அடிக்கணும்னு. இன்னைக்கு நீங்க காலேஜ் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக மணக்க மணக்க மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னா நடுவர்ல. நான் காலேஜ் போயிட்டு ஆசை ஆசையா மீன் குழம்பு சாப்பிடலான்னு வீட்டு கிளம்பி வந்தேன். குழம்பையும் ஊத்துனாங்க, சத்தியமா மணக்குது சார். அவங்க அன்னபாரதி வீட்டுல ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி கதெல்லாம் இல்ல, சத்தியமா மணக்குது. இவ்வளவு மணக்குதே, எப்படிமா மீன் குழம்பு வச்ச, எதை பார்த்து வச்சேன்னு கேட்டேன். அதெல்லாம் எதையும் பார்க்கல, மீன் குழம்பு ஆக்கி இறக்கி வச்சுட்டு துணிக்கு போடுற கம்ஃபர்ட் 6 லிட்டர் அதுல ஊத்தி விட்டேன் அப்படிங்கிறாங்களே சார். இதை சாப்பிட்டுட்டு வாழ்க்கை பட்டைய குழப்பமா குட்டையை குழப்பமா சார்? எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து நிக்குதே சார். மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா?
அதனாலதான் ஒரு பாட்டிலேயே சொன்னா, இன்னைக்கு பட்டைய கலப்புல குட்டைய குழப்புது. எப்படி தெரியுமா? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, அம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குது, பொம்பளைங்க சேர்ந்து இங்கே குடும்பம் நடத்துது, டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு தண்டா செஞ்சாலும் நியாயம், பொய் சத்திய செய்யும் இந்த பூமி எப்படி உய்யும், இத பார்க்க பார்க்க மனுஷ கொண்ட பக்தி குறையுது, வினை தீர்க்க வந்த சாமி கூட ஆற்றில் கரையுது, மகா கணபதி மகா கணபதி. அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்க. இதுல பட்டைய கலப்புன்னு எப்படிங்க நான் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன். மனுஷன் நிம்மதியாவே இருக்க முடியல சார். ஒருத்தர் நல்லா இருந்தானே இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் நாங்க பட்டைய கலப்புன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஒற்றுமை இருக்கா நடுவர் இல்ல? சத்தியமா இந்த மேடையில ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு வீட்டுல, பணக்கார வீட்டுல நைட்டு 12:30 மணிக்கு திருடன் குதிச்சுறான் நடுவர் இல்ல. திருடன் குதிச்சு இருந்த நகனெட்லாம் எடுத்து கிளம்புனான். அந்த வீட்டுக்காரமா கெஞ்சினுச்சு, திருடன் சார் இருக்கிற நகனெட்லாம் எடுத்துட்டு போறீங்க, போறதான் போறீங்க, எய்த்த வீடு தான் என் நாத்தனா வீடு, அவங்க வீட்டுல ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க, இல்லாட்டி காலையில என்ன பார்த்து இலக்காரமா சிரிப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அவன் உடனே சொன்னான், ஃபர்ஸ்ட் உன் நாத்தனா வீட்டுக்கு தான் திருட போனேன், உன் நாத்தனா சொல்லி தான் உன் வீட்டுக்கே வந்தான் நான் திருட. அப்ப இந்த காலத்துல ஒற்றுமை இருக்குதா? நான் கேட்கிறேன். குடும்பத்துல ஒற்றுமை இருக்குதா? இன்னொரு வீட்டுல கேட்டுக்குங்க. இன்னொரு வீட்டுல ஹஸ்பண்டுக்கு இல்ல, ஹஸ்பண்டோட தம்பிக்கு லாட்டரி சீட்டு, கேரளால வாங்கின லாட்டரி சீட்ல 1.5 கோடி ரூபாய் விழுந்துச்சு. அந்த இதுக்காக இந்த அம்மா சொந்தமா செலவு பண்ணி தெருவுக்கே பாயாசம் கொடுத்துச்சு. இதுதான் குடும்ப ஒற்றுமை. அந்த அம்மாவுக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்து வைங்க. நான் பார்த்து கேட்டேன், அடரா உன் ஹஸ்பண்ட் கூட இல்ல, உன் ஹஸ்பண்டோட தம்பி உன் மச்சினனுக்கு 1.5 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்ததுக்கு தெருவுக்கே பாயாசம் வைக்கிறிய, குடும்பத்துல அவ்வளவு ஒற்றுமையான்னு கேட்டேன். இந்த பாயாசம் அந்த 1.5 கோடி விழுந்ததுக்கு இல்ல, அந்த லாட்டரி சீட்டை என் மச்சினன் தொலைச்சு விட்டான், அந்த 1.5 கோடி கிடைக்காத, அதுக்கு தான் அந்த பாயாசம் இருந்துச்சு. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா சார்? பட்டை எப்படி கலப்போம்? நான் கேட்கிறேன். குடும்பத்துல ஒற்றுமையே இல்லையே, பட்டை எப்படி கலப்போம்? அதுலயே அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணுமா. ஆனா சத்தியமா சொல்றேன், ராஜநீதி குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நடுவுல. என் குடும்பத்துல நடந்த ஒரு கதையை சொல்றேன். கல்யாணமான முதல் நாளே என் மிஸ்ஸஸ் பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடினேன். உங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் பழைய பாட்டுலாம் பிடிக்கும். அதனால கல்யாணமான முதல் நாளே என் ஒய்ஃப் பார்த்து ஒரு காதல் பாட்டு, அந்த பழைய பாட்டு பாடினேன். என்ன பாட்டு தெரியுமா? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு பிடிச்சிருந்தா நல்ல ஒரு கைத்தறல கொடுத்து வைங்க. நல்லா இருக்குல்ல பாட்டு? அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தானே பாடுனேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, டப்புனு என் சட்டையை பிடிச்சாங்க. 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க, மரியாதையா லிஸ்ட கொடுன்னு கேட்கறாங்களே, மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? எங்க போனாலும் குட்டையை குழப்பிக்கிட்டு தான் சார் இருக்கு. இந்த மேடையிலே ஒரு மிகப்பெரிய கோரிக்கை எங்க அண்ணன் முத்தண்ண சார்பில் நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கொடிசியா மைதானம், கோவை மக்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 2025 முடிய போது, 2026 வரப்போகுது. கோவை பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முத்தண்ண சார்பில் சொல்லணும். என்ன தெரியுமா? தயவு கூர்ந்து இனி எல்லா பெண்களுமே எல்லாரும் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் மாறாம குங்கும பொட்டு வைங்க. யாரும் ஸ்டிக்கர் போட்டு தயவு செஞ்சு இனிமே வைக்காதீங்க. என் காசு நான் வாங்குவேன், ஏன் நெத்தி உனக்கு நான் சண்டைக்கு வந்தா வாங்குங்க, வைங்க, தப்பு கிடையாது. உங்க காசு நீங்க வாங்குறீங்க, உங்க நெத்தி வைங்க. வச்சிட்டு பழசா போயிருச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து கீழே போடுங்க. ஆனா இந்த பெண்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? இதை சொன்னோன்னே எங்க ஆண்கள்ட்ட இருந்து கைத்தட்டிலே வரும் பாருங்க. இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா பெண்கள் கிளியா போடுறாங்க. எடுத்து கதவுல ஓட்டுறது, கண்ணாடியில் ஓட்டுறது, கக்கூஸ் பேசல் ஓட்டுறது, வாஷ் பேசல் ஓட்டுறது, பீங்கால கொண்டு போய் ஓட்டுறது. ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு? ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப ஜன்னல ஒரு கம்பியில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டில இறங்கி போயிருச்சு. நான் பட்டிமன்றம் முடிஞ்சு ஊருக்கு போலாம் நின்னுல பஸ் வந்துச்சு. பஸ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு, அது ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறது இன்னும் பெருசுன்னு அடிச்சு புடிச்சு ஏறி ஜன்னலோரமா உட்காந்து சாஞ்சி தூங்கிட்டே போன பாருங்க. ஜன்னல் கம்பியில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிருச்சுக்கா. இந்த பொட்டை நான் பார்க்கல. வீட்டுக்கு போய் கதவை தட்டினோன்னே என் ஒய்ஃப் பார்த்துட்டாங்க. வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டாங்க. நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவங்க பட்டிமன்றத்தை தான் கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுரு போச்சே. எப்படி சார் பட்டைய கலப்போம்? பூரா குட்டையை குழப்பிட்டு தானே சார் இருக்கு. நான் சொல்றது மட்டும் உண்மையா இல்லையா நீங்க கேளுங்க. ஒரு காலகட்டத்தில் வீட்டுல டிவி பார்த்தோம்லன்னு, அந்த டிவி எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல பெரிய டிவியா இருந்தது. பார்த்த பெண்கள்லாம் அம்மி அரைச்சி மாவு ஆட்டி ஒல்லியா ஸ்லிம்மா இருந்தாங்க. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. அன்னைக்கு பட்டைய கலப்புனுச்சு, இன்னைக்கு சட்டையை கிழிக்குது. இன்னைக்கு வீடுகளுக்கு போய் பாருங்க,
எல்லா டிவியும் டெக்னாலஜி வளர்ந்து எல்இடி டிவி எல்சிடி டிவி டிவி பூரா மெல்லிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உணவு கலாச்சாரத்துல வீட்டுல இருக்க பெண்கள் பூரா டிவி மாதிரி நல்லா பெருசா போயிட்டாங்களே. அப்ப இந்த காலகட்டம் பட்டைய கலப்புன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே பிரச்சனை தான் நடுவரில். சத்தியமா சொல்றேன், எங்க ஊர்ல ஒரு ஆள் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டார். அதாவது அவர் நல்ல விஷயம் சொல்றாரு பாத்தீங்களா, நாம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நம்ம வருமானம் போதும், அடுத்தவனை மாதிரி வாழணும் நினைக்கோம்னா கடனை உடனே வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாம அடடா 10க்கு 10 வீட்டில் 2 வாஷிங் மிஷின், 2 ஃப்ரிட்ஜ், 2 கட்டில், ஒருத்தி சின்ன வீட்டுக்குள்ள 95 இன்ச்சு டிவியை வாங்கி வைக்க இடம் இல்லாம 2 பக்கம் செவரை இடிச்சு டிவி வெளியே நின்றுட்டு பாத்ரூம் பக்கம். டாக்டர் பக்கத்துல டிவி வாங்கக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லி எழுத்த வீட்டு சன்னல் திறந்து அங்க இருந்து அவன் வீட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சு. ஆஹா சொல்றாரு பாத்தீங்களா? சிம்பிளா இருந்துக்குங்க சார். எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? கடன் இந்த இஎம்ஐ முகத்தில் தானே எங்க ஊர்ல ஒருத்தன் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான். கடன்கார காசு கேட்டு வந்தான் பாருங்க. உடனே புருஷங்கார ஓடி வந்து ஒய்ஃப்ட சொன்னா, அடி எங்க பாருங்க நம்ம காசு கொடுத்தால, இப்ப கடன்கார காசு கேட்டு வர்றான், நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு, புருஷன் மண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டையா இருக்க, இப்ப போய் எப்படி கொடுத்த காசு வாங்குறத அவன் போயிடுவான், அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு ஐடியா பண்ணி கரெக்டா கடன்கார வர நேரமா பார்த்து ஒய்ஃபை அடிக்கிற மாதிரி அடிச்சான். அந்த அம்மாவும் அழுவுற மாதிரி அழுதுச்சு. கடன்காரன் வந்து பார்த்துட்டு இதனால சண்டை போட்டுக்கிறாங்களே, இப்ப போய் காசு கேட்க கூடாதுன்னு போயிட்டான். சும்மா இருக்கணும்லன்னு போன ஒன்ன சொன்னான், எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரியே நடிச்சேன் பாத்தியா அப்படின்னா. அதுக்கு ஒய்ஃப் சொன்னாங்க, அட போங்க நீங்க என்னத்த அடிச்சிங்க, அவன் வர நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சேன் பாத்தீங்களா அப்படின்னுச்சு. கடங்கார மெதுவா கதவை திறந்துட்டு சொன்னான், நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்தேன் பாத்தியா, குடுறா காசன்னு கேட்கிறானே. எங்க சார் சந்தோஷமா இருக்க முடியுதா சார்? எல்லா இடத்துலயும் பிரச்சனை. நாளா பேராசிரியர் தானே நடுவர் இல்ல, பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு ஒரு பாடம் நடத்த முடியுதா? நீங்க இங்க எல்லாம் படிச்சவங்க இருக்கீங்க சார். நான் பையன்கிட்ட ஒரு வாக்கியம் கொடுத்து எழுத சொன்னேன், மண்ணின் மைந்தன் எழுதுறான்னு. தமிழ்ல 2 சொல்லி இருக்கு 3 சொல்லி இருக்கான்னு, இவன் 5 சொல்லி போடுறாங்க. தமிழ்ல 5 சொல்லி போடுறான். நான் கேட்கிறேன், ஏன்டா தமிழ்ல 2 சொல்லி இருக்கு 3 சொல்லி இருக்கு, ஏன்டா 5 சொல்லி போடுறேன்னு கேட்கிறேன். தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காதே அப்படிங்கிறான் சார். என்ன தமிழை முட்டை வளர்க்கறது? நான் கேட்கிறேன். அத்தனையும் பிரச்சனை சார். வாயை திறந்து பசங்கள்ட்ட பேசவே முடியல. ஒரு காலகட்டத்தில் வாத்தியாரை கண்டு பையன் தெரிச்சு ஓடுனதெல்லாம் மாறி இன்னைக்கு பையனை கண்டு வாத்தியார் தெரிச்சு அடிச்சு சந்தில பூந்து ஓடுறாரு. இவனை வந்துட்டானோ என்ன நம்மளுக்கு பிரச்சனை வருமே. அப்ப இந்த காலகட்டம் பட்டைய கலப்புன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே குட்டையை குழப்பிட்டு தான் சார் இருக்கு. குடும்ப ஒத்துமை இருக்கா? அதுலயும் அவங்க சொன்னாங்கல்ல, சொல்லுங்க. நம்ம சரியா தான் சார் இருப்போம். நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு ஒருத்தர் வருவான். பேங்க்ல ஒருத்தன் பேனா கேட்டேன் சார், மேடம் சார் இங்கிட்டு இருக்காரு. பேங்க்ல ஒருத்தன் பேனா கேட்டேன், உடனே பேனா கொடுத்தேன். பட்டுன்னு என் கையை பின்னாடி ஒருத்தன் பிடிச்சான். உழைக்க தெரியாதவர்களா இருக்கீங்க, பேனாவெல்லாம் படக்குன்னு கொடுக்காங்க சார், கொண்டு போய் வாங்க. பேனா கேட்டானா மூடியை கழட்டிட்டு கொடுங்க. அருமையான ஐடியா. அவன் சொன்ன விஷயத்த 15 வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டில் 7800 மூடி மட்டும் இருக்கு. பேனா கொண்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? அதனால நம்மளுக்கு எதுவுமே நீங்க அழகா சொன்னீங்க. எங்க அப்பத்தான் சொல்லுவோம், மாரியம்மாள் எங்க ஊர்ல 124 வயசு இருந்தாங்க. பேப்பர்ல போட்டாங்க, எப்படி யார் ஒருவன் வியர்வை சேமிக்கிறானோ அவன் வியாதியை சேமிக்கிறான். இந்த வேர்வை வெளியே போகணும். அவங்கெல்லாம் நான் ஒரு மிஷின் வச்சிருக்க மாட்டாங்க. காலைல 4 மணிக்கு இருந்துச்சு, இம்புட்டு தான் 1/2 அடி விளக்கமா தான் வச்சிருப்பாங்க. குனிஞ்சு கூட்டினாங்கன்னா 4:45 5:45 வரைக்கும் கூட்டிக்கிட்டே 3 தெருவு தாண்டி அங்க போயிடுவாங்க. அப்புறம் நான் சைக்கிள் ஏத்திட்டு வந்து விடுவேன், இங்க இருக்கு வீடு அப்படின்னு. மறுபடியும் கூட்டுக்கிட்டு இங்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தேடுவோம். இன்னைக்கெல்லாம் லொக்கேஷன் போட்டா நீ தேட முடியுமா? முத்து உங்க பாட்டி அங்க தெரியுதுப்பா, மறுபடியும் தூக்கிட்டு வந்து விடுவோம். குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்வாங்க, அம்மியில் அரைப்பாங்க, சுழல புடப்பாங்க. அதனால வேர்வை வெளியே போச்சு, அசுத்த நீர். அதெல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க. இந்த அன்னவாதி இன்னைக்கு ஒரு வேக்கம் கிளர் வாங்கிருக்கு சார், 43,800 ரூபாய்க்கு இஎம்ஐல ஒரு வேக்கம் கிளர். பிளக்க சொருகிட்டு 1 2 3 3 பாயிண்ட்ல வச்சுட்டு சுவிட்சை போடுச்சு. குப்பை பூரா உரியுது. அன்னைக்கு தான் அவங்க பெரியப்பா வந்தவர், பாரதி அப்படின்னா டஸ்ன்னு வேட்டியை காணாம். பாயிண்ட் 3ல வச்சனால வேட்டி போச்சு. 7ல வச்சிருந்தா அவரே போயிருப்பார். ஏன்னா ஒல்லியா தருப்பார். மிஷின் எங்க பெரியப்பா ஆப்பன் மிஷின் ஆப்பன் உள்ள கிடைக்க விட்டுச்சுக்கு. பாத்தீங்களா?
இதைத்தான் அவர் எப்படி சார் அது அப்புறம் நம்ம பட்டய கலப்புன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? கொரோனாவுக்கு முன்னாடி கூட பட்டய கலப்புன்னு சொல்லலான்னு. என்னைக்கு கொரோனா வந்துருச்சோ எல்லாம் குட்டையை குழப்பிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா சார்? சத்தியமா சொல்றேன், இந்த கொரோனா காலகட்டம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேனே, ஐயர் மந்திரம் சொன்னார், மாங்கல்யம் தந்து நானே. கூட்டத்துல ஒரு பய கொரோனா வந்தா சங்குதானே, அதோட முடிஞ்சு போச்சு. கல்யாணமாவது ஒன்னாவது. பொண்ணு இங்க உட்கார்ந்துருக்குன்னு, மாப்பிள்ள 4 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துருக்காரு. நான் கேட்டேன், பொண்ணு ஏன் இங்க உட்கார்ந்துருக்கு, மாப்பிள்ள ஏன் அவ்வளவு தூரம் உட்காருங்க? நாங்க சமூக இடைவேளை விட்டு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா. நான் கேட்டேன், அப்புறம் தாலி எப்படி கட்டுவாரு? இங்கே மாப்பிள்ள 3 முடிச்ச போடுவாரு, இந்த தாலியை தூக்கி போடுவாரு, நேரா பொண்ணு கழுத்துல விடுன்னு ஐடியா பண்ணி இவன் 3 முடிச்ச போட்டு தூக்கி போட்டான் பாருங்க. பொண்ணு கழுத்துல விடாம பொண்ணோட அம்மா கழுத்துல போய் விழுந்துருச்சு. மகளுக்கு தாலியை கட்ட சொன்னா இவன் மாமியாளுக்கு தாலியை கட்டுறானே. இந்த பரபரப்பான சூழல்ல நம்ம வாழ்க்கை பட்டைய கலப்புதுன்னு பெருமை பேச முடியுமா சார்? குடும்பத்துல நிம்மதி இல்ல, கடன் தொல்லையால அவதிப்பட்டு இருக்கோம், நல்ல விவசாயம் இல்ல, மழை இல்ல. அதனாலதான் ஒரு புது கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா, நம் இந்திய தேசத்தின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லுகிறோம், நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லுகிறோம். அது முதுகெலும்பு என்று சொன்னதால் தான் என்னவோ, முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு பின்னால் இருப்பது போல என் தேசத்தில் இந்த விவசாயமும் பின்னோக்கியே இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வேதனைப்பட்டு சொல்றானே, இது பட்டய கலப்புற காலம். நம்ம மகிழ்ச்சி பட சொல்ல முடியுமா சார்? இன்னொரு கவிஞன் எழுதி வச்சான், எங்கு பார்த்தாலும் நெல்லை விதைத்தேன், அது விளை போகவில்லை, அதை எடுத்து விட்டு எல்லை கல்லை விதைத்தேன், அது பிளாட்டாக விளை போனதுன்னு சொல்லி பெருமை பேசுறான்னு சொன்னா, நல்ல விவசாயத்தை மறந்து, நல்ல குடிநீரை மறந்து, குடும்ப ஒற்றுமையை மறந்து நெருக்கடியில வாழ்ற இந்த சூழல் பட்டையை கிளப்பவில்லை, அது நம்ம சட்டையை தான் கிழிச்சுக்கிட்டு இருக்குங்கிற நல்ல தீர்ப்பை நீங்க தரணும்னு அன்போட கேட்டுக்கிட்டு, நடுவர்களே எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா 3 பேர் ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க 3 பேர் புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். மீதியை நான் சொல்லல, மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்கிற காரணத்தினால இன்னைக்கு வாழ்க்கை பட்டையை கிளப்பவில்லை, குட்டையை குழப்பிக்கிட்டு தான் இருக்கு, அது சட்டையை சேர்த்து கிழிச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிற நல்ல தீர்ப்பை நீங்க தரணும்னு கேட்டுக்கிட்டு, அண்ணே உங்க அனுமதியோடு ஒரே ஒரு குடும்ப செய்தியை இந்த மேடையில பெருமையோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து நின்று தம்பி கூட புலம்புனாப்புல, அவங்க குடும்பத்துல என்னமோ ஒற்றுமை இருக்க மாதிரி, எங்க குடும்பத்துல ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா சத்தியமா இந்த மேடையில பெருமையோட சொல்றேன், எனக்கெல்லாம் கல்யாணமாய் 13 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் எங்க அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் மாமியா மருமக சண்டே வந்தது கிடையாது. நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுத்து வைங்க. 13 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் சண்டை வந்து கிடையாது. ஏன் தெரியுமா? கல்யாணம் பண்ண அடுத்த நாளே எங்க அம்மா என் தம்பி வீட்டுக்கு போயிருச்சு. எங்க வீட்டுல இருந்தா தானே சார் சண்டை வரும். அப்ப இந்த மாதிரி குடும்பம் இருக்கிறப்ப அதை எப்படி சார் நம்ம பட்டைய கலப்புன்னு சொல்ல முடியும்? இது தினந்தோறும் இன்றைய சூழலில், அவசரமான சூழலில் கடன் வாங்கி கொண்டு அல்லோலப்படுவதால் அது சட்டையை கிழித்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி, கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை விடுமாக்க சுண்டு கஞ்சி சுட்டால மக்காத்தில் நீர்மோர் பேட்டன் இளநீ இராத்துக்கு கடலமிட்ட கம்யூனிட்டு வெள்ளரிக்கை அவிச்சமிட்ட ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு பட்டைய கலப்புதுன்ற அவங்க பேச்சு, இது எல்லாமே டூப்பு. சட்டையை கிழிக்குதுங்கிற எண்காணி தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, அப்பதான் மக்கள் தேர்ந்து கிடைக்கும் கிளாப் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பாத்தீங்களா, 2.5 வயசுல நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். ஆனா எத்தனை வயசானாலும் எப்படி பேசன்னு தெரிய மாட்டேன்னு சொல்லுவோம். அது மாதிரி பண்பா பேச தெரியாது சார். விவசாயம் இல்லை, எல்லாம் மாறிடுச்சே சார், யாருக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு, கொரோனா டயத்தில் கூட பாருங்க, நல்ல விஷயம் சார், கொரோனா வந்துருச்சுன்னு வேதனைப்பட்டீங்களே, இதுல எத்தனை பேர் பரவாயில்லைன்னு நினைச்சீங்க? ஏன்னா அது இறைவன் கொடுத்த இயற்கை பரிசு. கணவன் மனைவி பேசி உட்கார்ந்து மயில்றதுக்கு 2 வருஷம் இறைவன் கொடுத்த பரிசு யாரா நினைச்சீங்களா? அவ கிச்சன்ல எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி யாரா கஷ்டப்படுறீங்க நினைச்சீங்களா? அதை பார்க்கறதுக்கு, குழந்தை என்ன படிக்கிறா, எப்படி படிக்கிறா, எப்படி எழுதுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு யாராமே நினைக்கல. ஆனா இந்த இடத்துல, இந்த கொரோனா டயத்துல உலகத்திலே ஒருத்தன் தான் சார் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்தினான். கொத்து கொத்தா மடிக்கிறாங்க. டிவியை போட்டா பரமக்குள்ள 350 பேர், இங்கிட்டு மதுரையில் 450 பேர், அது என் பேர்லாம் உள்ள வருது. அங்க 250 350, எந்த டிவியை போட்டாலும். இதுக்கிடையில ஒருத்தன் பாசிட்டிவா வாழ்ந்தான் சார். ஆளுக்கு கவிதை அனுப்புறான், செத்துக்கிட்டு இருக்கான் துடி உடிச்சு, ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா? அந்த வாழ்க்கை சாம இருக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாம
நாளைக்குன்னு கூட இன்னைக்கு தினத்தை வாழ்றோம். இப்படி வாழ்ந்த எதுக்கு சார்? அதே கொரோனாவில் எவ்வளவு விஷயம் கிடைச்சிச்சு தெரியுமா? கவர்மெண்ட் பஸ்ல டெட் பாடியை படுக்க வச்சு மூக்குல பஞ்ச வச்சு கொண்டு போனாங்க. ஓ என்னங்க இப்படி பாடியை கொண்டு வந்தா எப்படிங்க உட்காந்து போக முடியும்? அவங்கிட்டையும் ஒருத்தன் போய் சிரட்டு கட்டுங்க, சிரட்டு இருந்தா கொடுனே. என்னங்க ஏதாவது ஆம்புலன்ஸ் கொண்டு வண்டியானுங்க, பாடி எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டக்கு கண்ட்ரக்ட் பதில் சொல்ல, டெட் பாடியே பதில் சொல்லிச்சு. நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாம பஞ்ச மூக்குல வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு 1 கிலோ பஞ்ச வெளியே எடுத்திருக்கேன். பாத்தீங்களா சார்? அதுல பாருங்க சார், மாஸ்க் எதுக்கு சார் போடுறது? தும்மல் வந்தா அடுத்த ஆளுக்கு பாதிச்சிடக்கூடாது. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் கரெக்டா தும்மல் வந்தா மாஸ்க் கழட்டிட்டு அப்படின்னு போட்டுக்கிறான். எதுக்குடா அந்த மாஸ்கை போட்டுக்க நீங்க? இப்படி வினோதமான சார். இந்த இடத்துல சார் ஒரு பாசிட்டிவான, இன்னைக்கு திரும்புற பக்கம்லாம் கவுன்சிலிங் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, ஆலோசனை பண்ண. ஆனா ஒரு கவுன்சிலர் இருந்தார் கவுன்சிலிங் பண்ண. உலகத்திலே சிறந்த கவுன்சிலிங் பண்றவர் அவர்தான் கவியரசு கண்ணதாசன். எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோடையும் சோகத்தோடையும் விரக்தியின் உச்சியில் இருக்கிறவனுக்கு, உச்சத்தில் இருக்கிறவனுக்கு, அப்படி காட்டுல வேலை செய்யறவன் அப்படி 2 பாட்டை கேட்டுட்டு இருந்தான்னா அவனுக்கு உலகமே தெரியாது சார். அந்த பாட்டுல அவ்வளவு, உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. ஏதாவது சொல்லட்டும் சார், அதெல்லாம் நீ எதுவுமே கவனிச்ச, உன் மனசை பத்திரம் பார்த்துக்கப்பா. அவன் பாட்டு 1000 சொல்லிட்டு போவேன். மயக்கமா கலக்கமா. ஒருத்தன் நாளைக்கு எப்படி பீஸ் கட்ட போறோம் இப்படி ஆயிடுச்சேன்னு உட்காந்துறவனுக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட அப்படி ஒரு ஆறுதலான விஷயத்தை பார்க்கணும். மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் இதுவென்றால் நீ சொல்லிடுவ. அங்க பாக்குற டிவில எல்லாருமே அந்த பிள்ளை சொல்லி தரும் போல சார். சும்மா வந்து அதை வாங்கி வாங்கி அடிக்கிறான் போல. அப்படி அதே பாட்டு தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். உடனே அந்த துன்பம் வாடி வேண்டுவேன் என்னமோ இவங்க அந்த பாட்டு எழுதுற மாதிரி. நான் உங்களோட 300 ரூபாய் எதுக்கு சம்பளம் அதிகமா வாங்குறேன்? நடுவர்ல இந்த 5 நோட்டு கொண்டு வந்திருக்கேன், நீ ஓசிடி ஐடியா கொண்டு வந்து ஓரமா கிழிச்சு வச்சிருக்கீங்க. இதுதான் சார் நம்ம நினைக்கிறலாம் நடந்துறாது. இந்த திருச்சி அந்த பப்ளிக் டாய்லெட் பாருங்க, எந்த இதுலயுமே கதவு இல்லை. அன்னைக்கு அவசரமா ஒருத்தர் லைட் இருக்காது, பேசிக்கிட்டே அப்படிதான் முடிச்சிடமாப்ல அப்படின்னு உள்ள போயிட்டான். உள்ள போய் உட்காந்துட்டான், பேசிக்கிட்டே இருக்கேன். அப்பயாவது நிம்மதியா இருக்கும் நம்ம சார். பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சவுண்டு, ஹலோ 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 அப்படின்னா. ஏற்கனவே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்கான், கொஞ்சம் முன்ன புண்ண இருக்கும். அங்க ஒரு ஆள் வந்து முன்ன புண்ணாண்டா இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? உலகம் அப்படி இருக்கு சார். நம்ம எதையும் நம்ம கையில சார் வச்சிருக்கோம். அப்படி பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கைபேசி யாரையும் பேச விடாமல் செய்து விட்டது. எவ்வளவு விஷயம் சொன்னார், எவ்வளவு அழகழகான விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டேன் சார். இன்னைக்கு இல்லையே. அன்னைக்கெல்லாம் ஜிம் இருந்துச்சா சார்? உடற்பயிற்சி கூட எங்கேயாவது? அவன் தினமும் வேலை செய்யறது, காட்டுக்கு போறது, வயலுக்கு போவேன், அதுவே ஒரு உடற்பயிற்சி. அன்னைக்கு வயல்ல நடந்து போவேன் சார், பாம்பு கடிச்சிடும், பிச்சு எரிஞ்சிட்டு வேப்பங்குச்சி வச்சு விளையாட்டு போவேன். வேப்பங்குச்சி யூஸ்வந்திர பிரஸ் முதல்ல யூஸ் பண்ணது நம்ம விவசாயி தான். ஆளதான் 110 வயசு 90 வயசு வாங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியின் உச்சக்கட்டம் வேப்பங்குச்சி. எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காரு பாரு. பாம்பு கடிச்சிருச்சா அப்படி பிச்சு எரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு வயல்ல போயிட்டு இருப்பான். தேச ஒரு சுண்ணாம்பு எடுத்து தடவிறார், முடிஞ்சு வச்சு. முந்தானத்து நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு. ஐயோ ஐயோ நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு, போன் பண்ணுங்க ஆம்புலன்ஸ். என்னாச்சு? நெருஞ்சி முள்ளு குத்திருச்சான் பேரனுக்கு. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் செத்து ஈசி எக்ஸ்ரே எல்லாம் ஸ்கேன் எடுத்து 75,800 ரூபா நெருஞ்சி முள்ளு குத்துனுக்கு. 3 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா. டாக்டர் பெரிய டாக்டர் வர்றாரு, ஆப்ரேஷன் பண்ணணுமா. பெரிய டாக்டர் வர்றாரு. இன்னைக்காவது பரவாயில்ல. ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா, பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாசில் ஒரு டாக்டர் வருவார். வேமா எங்க எங்க போங்க சார், போங்க போங்க எல்லாம் வெளியே வெளியே போங்க. ரெண்டு ரூமுக்குள்ள பார், டப்புன்னு கதை பூட்டிடுவார். யாரும் வரக்கூடாது. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிங்க சார். 15 நிமிஷம் கழிச்சு சன்னலை திறந்து டாக்டர் திருப்பூர் இருந்தா கொடுங்க அப்படின்றார். சரி ஏதோ பெட்டியில கொண்டு வரல போல. அப்புறம் ஒரு பேசாங்கம்மா
அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சுத்தி இருந்தா கொடுங்க. என்ன ஆபரேஷனுக்கு சுத்தியலாமா? ஒரு கொஞ்சம் பெரிய எலும்பா இருக்கும் போல அப்படின்னு. ஆமா, திடீர்னு முக்காம்னா கடப்பா இருந்தா கொடுங்க. சந்தேகம் வந்துருச்சு, வெளியே இருந்த 15 பேருக்கும். டாக்டர் என்ன இதெல்லாம் கேட்கிறாரு? 10 குரல் கொடுங்க, கோடாலி இருந்தா கொடுங்கன்னு இருக்காரு. எங்கிட்ட மரவற்றவனை கூட்டு வந்திருக்கோம்டா. முடிஞ்சு 1.5 மணி நேரம் கழிச்சு உள்ள பெட்ரூம்ல டாக்டர் சக்சஸ் எல்லாம் ஜாமியா கும்பிட்டாங்க. டாக்டர் ஆபரேஷன் சக்சஸா? நான் கொண்டு வந்த பெட்டியை திறந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. திரும்பி பார்க்குறாங்க, பாடி வாயை திறந்துடுச்சு. ஒரு காலத்தில் இப்படித்தான் சார் வாழ்ந்துரும். அப்போ சொன்னார் பார்த்தீங்களா, கடனை உடனே வாங்கி சார் கடன் கொடுத்தவனோட வாங்கினவன் சவுண்ட் அதிகமாக இருக்கு சார். மானா சூடு சொரண வெக்க இருந்தா மரியாதை கொடுத்த கேட்காதா அப்படின்ற இவன் பயந்து போயிட்டான். இது என்ன பேசணும்? அவ்வளவு நகைச்சுவை நாங்கள் வச்சிருக்கோம். விடிய விடிய பேசுவோம். பாவம் நீங்க விலை வளர்த்து போயிருவீங்க என்பதை சொல்லி நல்ல தருணம் சார், மகிழ்ச்சியா அதான் சொல்லியிருக்கோம். இப்பொழுது இந்த அணியினுடைய 2ஆம் பேச்சாளர் ஐயா என்ன கோச்சிட்டு போறாரா? நல்லா தான் போறீங்களா? இல்லை ரொம்ப விரக்தியா போறீங்களே. நீங்க போற பார்த்தா வீசா போட்டு வெளிநாடு போற மாதிரி தெரியுது. அங்கேயும் வந்து நாங்கள் பட்டிமன்றத்தை நடத்துவோம் இதே தலைப்பு என்று சொல்லி, இல்லை இல்லை எப்பவுமே இந்த வந்து வாக்கு கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும். சில நேரம் எங்க வாக்கு தீவிரமாகவும் இருக்கும், தீவிரவாதமாகவும் இருக்கும். அது அவங்களுடைய நடத்தையை பொறுத்து, பேச்சை பொறுத்து, அணுகுமுறையை பொறுத்து. இந்த அணியினுடைய 2ஆம் பேச்சாளர் பேராவூர்ணியை சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்று. சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே ரொம்ப அருமையான தலைப்பை கொடுத்திருக்காங்க. மக்கள் எல்லாம் வீக்கெண்ட்ல சண்டே சந்தோஷமா சிரிச்சு ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தா, உங்க வீட்டுல நீங்க உங்க பொண்டாட்டிட்ட அடி வாங்கின கதையும் 8 நிமிஷம் கட்டி பிடிக்க சொன்னா 8 மணி நேரம் கட்டி பிடிக்கிற கதையும் சார் கேட்கறதுக்கு இங்க வந்திருக்காங்க எல்லாரும். ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. வந்ததுல இருந்து ஒரே புலம்பல். எந்த ஊர்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் நடுவர்களே? கோயம்புத்தூர்னு நீங்க மேப்ல சர்ச் பண்ணாலே பீஸ்ஃபுல்லான சிட்டி, கேஷ்ஃபுல்லான சிட்டினா அது கோயம்புத்தூர் மட்டும்தான். உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கா, மன உளைச்சலா இருக்க, ஏங்க கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு ஜம்முன்னு வந்து ஊரை சுத்தி பார்த்தாலே மன கஷ்டம்லாம் காணாம போயிருங்க. அப்படி ஒரு ஊர்ல வந்து பெட்டி பெட்டியா உட்கார்ந்து இங்க வந்து கவலைகளை புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே நடுவர்களே, இவங்க 3 பேருக்கும் சட்டை கிழிஞ்சாலும் கூட உங்களுக்கு மட்டும் சட்டை கிழியாது. ஏன்னா நான் சட்டையே போடல, டி-ஷர்ட். ரொம்ப நன்றி. அந்த பிள்ளை பெரிய எதிர்பார்ப்போடு சொல்லுச்சு. ஆனா பரவாயில்ல நடுவர்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க எங்கள் அண்ணன் மதுரை முத்து அவர்களை போல அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட்டான ஆண்களே, என்னை போன்று அமர்ந்திருக்கக்கூடிய கியூட்டான பெண்களே, கிளம்புமா நடுவர்களே, வாழ்க்கையில சந்தோஷம் எல்லா பக்கமும் இருக்கு. நீங்க வந்ததோட சொன்னீங்க பொண்டாட்டியை சமாளிக்கிறதா கஷ்டமா இருக்கு, மனைவிகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பொய் சொன்னா போதும் கூட சொன்னீங்க. நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? வந்ததோட ஒருவேளை மனைவி உங்ககிட்ட போன் பண்ணி ஏன் இன்னும் வரல, எங்க இருக்கீங்க அப்படின்னு கோவமா கேட்டா, ஒண்ணும் இல்ல கொஞ்சம் குனிஞ்சு பாருமா, ஓ இதயத்துலதான் இருக்கேன்னு சொன்னா சண்டை வராதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா யார் வேணாலும் அந்த டைலாக சொல்லலாம், ஏன் வீட்டுக்காரன் அந்த டைலாக சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் இதயம் என்கிட்ட இல்லைங்க, அவர்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க இருக்கு, நீங்க கிளம்புங்க. ஏன்னா நாங்க கிளம்ப, இவங்க வந்து பேமெண்ட் வாங்காம யாரும் போற மாதிரி தெரியல. நானும் 5 தடவை சொல்லிட்டேன், ஒட்டு பெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி போப்பா சார் பஸ் ஆசு. நீங்க சொன்னதுல இருந்து ஒரு பிட்டு எடுத்து சொல்லி பார்த்தேன். ஆனா உண்மையாவே என் வீட்டுக்காரு ஏன் மேல அவ்வளவு பாசமா இருப்பாரு. ஆச்சரியமா இருக்கே. அக்கா வீட்டுக்காரலாம் பத்தி பேசினாங்களா, எனக்கு வீட்டுக்காரர் இல்லையா? நான் என் வீட்டுக்கார பத்தி பேச மாட்டேனா? எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, என் வீட்டுக்காருக்கு கல்யாணம் பண்ணி நான் ஒரு கியூட்டான பொண்டாட்டி இருக்கேன். உங்களவே நீங்க கியூட்னு சொல்லிக்கிற வேண்டியதான், வேற யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா நடுவர்களே, நான் கோயம்புத்தூர் வந்ததோட என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி, மாமா கோயம்புத்தூர்ல இறங்கிட்டேன் மாமான்னு சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னாரு? யாரு கண்ணையும் படாம ரூமுக்கு போயிடு அப்படின்னு சொன்னாரு. நான் கூட கேட்டேன், நான் என்ன தீவிரவாதியா? யாரு கண்ணையும் படாம யாரோ நான் ரூமுக்கு போகணும், காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லடி தங்கம், ஒருவேளை நீ யாரு கண்ணையாவது பட்டனா
கோயம்புத்தூருக்கு அழகான மயில் வந்திருக்குன்னு வனத்துறை உன்னை அரெஸ்ட் பண்ணிருண்டி. கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலா சார்? உடனடியா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, நான் கூட காசு கொடுத்துட்றேன். ஒரு 3 பேர் ஏத்திட்டு போகணும் சார். ஆமா, நடுவரையும் சேர்த்துதான். என்ன சார் வந்து எப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் பேசணுங்க. நான் மயில் மாதிரி இல்ல குயில் மாதிரி தான் இருக்கேன்னு எனக்கே தெரியும். ஆனா அதை ஏத்துக்கணும். வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்பு வரல, அப்படியே படிச்சாலும் பார்டர் பாஸ் மார்க், அந்த பாஸ் மார்க்கை வச்சு எந்த லேண்ட் மார்க்லயும் வேலை வாங்க முடியல, அப்படியே வேலை கிடைச்சாலும் சம்பளம் பத்தல, அந்த சம்பளத்தை வச்சு ஒரு பொண்ணு குட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணோம்னா பொண்ணு கிடைக்கல, அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் கல்யாண வாழ்க்கையே பிடிக்கல. இப்படி மனுஷனுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கு சார். ஆனா பிரச்சனை எல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ தெரிஞ்சவன் மட்டும்தான் சார் பட்டைய கிளப்புதுன்னு பேச முடியும். எங்க 3 பேரை மாதிரி எப்ப பார்த்தாலும் குறை. அதையும் பேராசிரியர் அவர்கள் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னாரு? இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பண்பாட்டை கெடுக்கிறீங்களே, பண்பாட்ட பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காக யாரும் ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க, குங்குமம் போட்டு வைங்க. நான் என்ன கேக்குறேன், பெண்கள் பண்பாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி எங்களை ஸ்டிக்கர் போட்டு வைக்காத குங்குமம் போட்டு வைன்னு சொல்றீங்கல்ல, ஆண்கள் 4 பேரை பார்த்து கேக்குறேன் சார், நீங்க பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக வேட்டி சட்டையோட வந்திருக்கணும். இப்படி பேண்ட் சட்டையை மாட்டிட்டு வந்திருக்கீங்களே, உங்க வேட்டி சட்டையில என்ன வீட்டுல வடவங்காய போட கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப சாரி மேடம், கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் பேசுங்க. என்ன பேச்சு நடுவர்களே? பாரம்பரியத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, சண்டை போடுறாங்க, சமைக்க மாட்டேங்கிறாங்கன்னு எப்படி பெண்களை பார்த்து சொல்லலாம்? உண்மையாவே நீங்க இவ்வளவு படபடன்னு பேச அடுத்த பேச வேண்டிய ஆளு படபடப்பு கூடிடுச்சு. நம்ம என்ன பாயிண்ட் சொல்ல போறோம்? இந்த லைட் ஆஃப் பண்ணி போடுங்க, ஒரு செட் மட்டும் காலியா இருக்கு, டங்கின்னு அவர் மட்டும் காணாம போயிடுவார். இன்னைக்கு கூட என்ன மாதிரி எல்லாம் வீட்டுக்கார ஆசையா சமையல் பண்ணி அசத்துற ஆளை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு பட்டிமன்றம் வரும்போது கூட நேத்து நைட் என் வீட்டுக்காரருக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு தான் சார் பட்டிமன்றத்துக்கே வந்தேன். அதாயா மனுஷி அன்புடன் அன்னபாரதிங்கிற ஒரு யூடியூப் சேனலை பார்த்து விளங்காம போறதுதான் இல்ல நடுவர்களே, அக்காவோட பெரிய ஃபாலோவர் நான். அந்த பிள்ளைய சுடுன்னு வைப்பது எப்படின்னு கூகுள்ல பாத்துக்கிட்டு இருக்கு. நீ அந்த பிள்ளை யூடியூப்பை பாத்தீங்கன்னா உங்க பொழப்ப பாருங்க. அக்காவோட யூடியூப் சேனலை பார்த்து என் வீட்டுக்காரருக்காக கஷ்டப்பட்டு, அக்கா நீங்க கேளுங்கக்கா, என் வீட்டுக்காரருக்காக கஷ்டப்பட்டு சமைச்சேன், நாளையில இருந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கக்கா. கஷ்டப்பட்டு சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தாங்க பட்டிமன்றத்துக்கு வந்தேன். உண்மையாவே நடுவர்களே, சப்பாத்திக்கு ரசமா? நான் வைக்கிற சப்பாத்தி எல்லாம் ரசத்துல பிச்சு ஊற வச்சாதான் சாப்பிட முடியும். டெக்னிக்கா குடும்பம் நடத்துறமா இல்லையா? ஆனா உண்மையாவே இப்ப மனைவியை செல்லமா கூப்பிடணும். நீங்க 3 பேர்ல யாராவது மனைவியை செல்லமா கூப்பிடுறீங்களா? செல்லமாவை நாங்க எதுக்கு கூப்பிடணும்? அவன் சண்டைக்கு வர்றதுக்கா? ஏன் முண்டாட்டி என்னடா கூப்பிடுறீங்க? ஐயா, எடுத்த வீட்டு பொண்டாட்டி அடுத்த வீட்டு பொண்டாட்டியை பத்தி பேசுறீங்களே தவிர அவரவர் பொண்டாட்டியை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் உண்மையாவே என்னையெல்லாம் செல்லமா கூப்பிடுவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை அம்மா அம்மா தான் கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் என்னைய சிம்ரன். மத்தியாவது இருங்கம்மா, டோட்டல் பேமெண்ட் முடிச்சு போயிருன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் சிம்ரன் கூப்பிடுவாரு, நைட்டானா சிம்ரன் அங்க ரொம்ப ரன் ஆயிடுச்சு. ஒரு நாள் சிம்ரன் கூப்பிடுவாரு, ஒரு நாள் திரிஷான கூப்பிடுவாரு. தரிசா போறதுக்கு தான் மாத்தி மாத்தி எப்படி கூப்பிடுவாரு. இன்னைக்கு கூட போன்ல அம்மு, எப்படி நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியா பொறுக்கிற சாமி, ஏ சாமி. அம்முன்னு சொன்னதுக்கு அரை உயிர் போய் கிடக்கும். இதுல சாங் வரையா நீங்க? சார் இப்படி இருந்தா சார் வாழ்க்கை பட்டைய கிளப்பு, சும்மா குட்டைய குழப்பது குட்டைக்குள்ள எந்திரிச்சு வந்த ஆமக்குட்டி மாதிரியா பேசிட்டு போயிருக்கீங்க. ஆனா பெண்கள் 3 பேரை பாருங்க, சும்மா அமேசான் விளம்பரத்துக்கு வர்ற புடவை மாடல் மாதிரி இல்ல. நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். எல்லா விளம்பரத்திலையும் என்ன உட்கார்னேன் குறுக்க சோக்க மறந்துடுறேன். எல்லா சோப்பு விளம்பரத்திலையும் பெண்களை காமிக்கிறீங்களே, ஏன் ஆம்பளை குளிக்கிறதே இல்லையா சார்? அவனை ஒரு விளம்பரத்தில் உள்ள தள்ளி விட்டேன் பாவம். எதுலையுமே கிடையாது சார், வேதனையா இருக்கு. அது ஒரு விளம்பரத்தில் பாருங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு விளம்பரத்தில் காய்ச்சல் அகர்வால் தப்புண்டு கதை உடச்சிட்டு வருது. சொல்லுங்க, உங்க பேசுன உப்பு இருக்கா? உனக்கு துப்பு இருக்காடி, துப்பு கட்டவல. ஒரு ஆம்பளை இப்ப குளிச்சுட்டு இருக்கான்னு வெளியே காலி மிளமிக்கிட்டு வரல சொல்லிட்டீங்களா? ஆனா இந்த அணி ஊரம் பயங்கரமா கூகுள்ல பார்த்தேன், அதுல சமைச்சிருந்தீங்களே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நகைச்சுக்கா பேசுறாங்க. அன்னபாரதியெல்லாம் நல்ல குணம் இருக்கு.
யாரு எப்ப அவங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனாலும் ஆமா, சலிக்காம உடனே டீ போட்டு கொடுப்பான். எனக்கும் கொடுத்துருக்கான். அப்பதான் ஜென்மத்துக்கு எவனும் வீட்டை பக்கம் வரமாட்டேன். அதுல இருந்து நாங்க போறதே இல்லை. டீயை குடிச்சு வெக்கு வெக்கு வெக்குன்னு கையை வச்சுட்டு கொப்பான்னு ரத்தத்தை கொப்பளிச்சு ஆம்புலன்ஸ்ல அந்த ஏரியாவே கண்டு எப்பா ஆனா அண்ணவாரி வீட்டுல டீ சாப்பிட்டு இருப்பானோ எப்படி சொல்றீங்க இந்த ஆம்புலன்ஸ் ஓதுல ஏத்தாப்புல ஆம்புலன்ஸ் அது என்ன அவங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டு 2 பேர் மோதி அந்த உசுர விட்டுருக்காங்க. அண்ணா நீங்க என்ன வேணாலும் குறை சொல்லுங்க, எங்க 3 லேடிஸையும் பார்த்து குக்கிங்ல குறை சொல்லாதீங்க. 3 லேடிஸ் நீ சொல்லாம எங்களுக்கு தெரியுது. எங்க 3 லேடிஸ பார்த்து குக்கிங்க பத்தி தப்பா பேசாதீங்க. தமிழ்நாட்டிலே தேடி பார்த்தாலும் எங்க 3 பேரை மாதிரி ஸ்பெஷலான குக்கரை நீங்க பார்க்கவே முடியாது. அதை ஏதோ சொல்லுவீங்களா? சொல்லலையா? இல்லம்மா. ஏதோ சொல்லுவீங்க. அம்மா எல்லாத்துக்கும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? உண்மையாவே நான் என் வீட்டுக்காருக்காக ஆசாசையா சமையல் பண்ணுவேன். பெண்களை எப்ப பார்த்தாலும் நீங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காருக்காக ஆவக்காட அவையல் செஞ்சு, கோவக்காட துவையல் செஞ்சு, பச்சை மிளகால பாயாசம் செஞ்சு, பப்பாளியில ரசம் வைப்பேன் சார். நான்லாம் ரொம்ப நன்றி. தொடர்ச்சி அந்த பணியை ஆற்றுங்க. வாழ்க்கை சந்தோஷமா வாழணும்னா ஒண்ணு சொல்ல வேண்டாடுறே, மனுஷனுக்கும் கணவனுக்கும் கவிஞனுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? பெண்களிடம் பேச தெரியாதவன் கவிஞன் ஆகிறான், பேசி சமாளிக்க தெரிந்தவன் கணவன் ஆகிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். இன்னொன்னு அவங்க வேடிக்கைக்காக தான் சொல்றாங்க, ஏன்னா நீங்களாம் மகிழ்ச்சியா இருக்குன்றக்காக. இன்னொன்று ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இந்த நகைச்சுவை சொல்லும்போது ஒரு சீட்டு தள்ளி உட்காந்துக்குங்க. ஏன்னா நீங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறப்ப ஒரு ஆள் மண்டை மேல இடிக்க போகுது. அதனால நாங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்க. அப்படி இல்லாட்டி முன்போக்க ஏதாவது போர்வை துண்டு இருந்தா விரிச்சிருங்க. ஏன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறப்ப அங்க ஒரு ஆள் சொல்லு, முதல்ல விழுந்து விழுந்து சிரிக்கிறோமா இல்ல உளுந்த போட்டு சிரிக்கிறோமான்னு பெரிய ஓவர் பில்டப்பா இருக்கு. அதுதான் வேணும். நான் அடிக்கடி சொல்லும் பாத்தீங்களா, சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலைன்னா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிறேன். போய் ஒருத்தன் டாக்டர்கிட்ட உட்கார்ந்தான். டாக்டர் எப்படி வாம் பண்றேன் பாருங்க. இல்ல டாக்டர் கை தூக்குங்க, முதரம் புதுசா இறக்குங்க, காலை நீட்டுங்க, பிகேசி செருப்பு இடிக்குது உள்ள மடக்குங்க, ஆ காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்க காட்டுங்க, முடிய வெட்டுங்க. ஏன்னா மூக்கு முடிக்கும் டை அடிச்சிருக்கான், கொஞ்சம் வசதி. அது 3 இன்ச்சு வெளியே, அது ரொம்ப ஆ காட்டுங்க, இருமுங்க, தும்முங்க, சட்டையை கலத்துங்க, ஒத்தாருங்க. பக்கத்தில் வந்து என்ன செய்யுது அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன். முதல்ல சொல்ல வேண்டியானியா, நீ முதல்ல கேட்க வேண்டியானா சார். வந்த நாக்கு நட்டு மூக்குன்னு ஒரே தான் நீட்டிக்கிட்டே போயிட்டேன். நானா 10 பேர்ல பத்திரிக்கை நீட்டிருப்பேன். நடக்குது பார்த்தீங்களா? எதுக்கு இதை சொன்னேன்? நான் எதுக்கும் சொல்லுவேன். ஏன் எப்படி சொல்லுவீங்க நீங்க? நடுவர் அதனால சொல்லுவீங்க. ஆண்கள் எப்பவுமே இப்படிதான் குழப்பவாதிகளா இருப்பாங்க. ஆனா பெண்கள் அந்த மாதிரி கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க தெரிஞ்சவங்க. எங்க வீட்டுல பக்கத்து வீட்டு அக்கா எந்நேரம் பார்த்தாலும் புலம்பிட்டு அழுதுட்டே இருந்துச்சு. அந்த அக்கா போய் கேட்டேன், என்னக்கா உனக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு அழுதுட்டே இருக்கேன்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னிச்சு, ஒண்ணு இல்லடி, மாசம் 30 நாள் என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காண்டி, நிம்மதியா வாழவே முடியலன்னுச்சு. அந்த அக்காவுக்கு நான் உடனே ஒரு டிப்ஸ் சொன்னேன். அக்கா, இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் டாக்டர் சொல்ற ரீல்ஸை பார்த்து டிப்ஸை ஃபாலோ பண்றதா வழக்கம் ஆயிடுச்சு. உன் வீட்டுக்கார குடிய நிறுத்தணும்னா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன். என்ன டிப்ஸ் தெரியுமா? ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் குடிகாரரா இருந்தா அவருக்கே தெரியாம குடிய மறக்கிறதுக்கு 30 நாள் கொய்யாக்காயை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா குடிய மறந்துடுவாங்களாம். இதுதான் அந்த டிப்ஸ். அக்காட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டா 31வது நாள் போய் அக்கா பார்த்து கேட்டேன், அக்கா கொய்யாக்கா 30 நாள் டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சான்னு. அந்த அக்கா சொல்லுது, அட போடி, அந்த லூசு போய் 30 நாள் அதையே சைடிஸா வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காண்டிங்குது. இந்த அளவுக்கு ஆண்கள் நீங்க எல்லாம் வில்லத்தனமா யோசிக்கிறீங்க நடுவர்களே. எங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இருக்க முடியுதா? முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு வீடு ஜன்னல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வீடு யூடியூப் சேனல் இருக்கு. நம்மளும் யூடியூபர் ஆகிடலாமே அப்படின்ற ஒரு பேராசையில யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி யூடியூபுக்கு பேர் வச்சேன்.
என்ன பேரு? என் பேரையே வச்சேன். அப்பதான் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு நீலவேணி ஸ்பீக்ஸ் அப்படின்னு முழுசா வச்சா பெருசா இருக்கேன்னு நீலா ஸ்பீக்ஸ்னு வைக்கலாமான்னு பார்த்தா வயசான மாதிரி தெரியுதுன்னு நிலா ஸ்பீக்ஸ்னு வச்சேன். நிலா ஸ்பீக்ஸ்னா என்ன அர்த்தம்? நிலா பேசுகிறதுன்னு அர்த்தம். ஒரு வீடியோ தானே போட்டேன், கீழே அந்த மாதிரி வைத்தறிச்சல் கும்பல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்குது, மேலே நிலா ஸ்பீக்ஸ்னு இருக்குது, வீடியோவில் அம்மாவாசை பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டு போகிறான் சார். இந்த மாதிரி பொழப்பெல்லாம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க எது வந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசின்னு போயிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் பெண்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்களே. நான் ஒண்ணு கேட்கிறேன், திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாரு, பாரதியார் கவிதைகளை எழுதினாரு, கரெக்ட் தானே? திருவள்ளுவரால 1330 திருக்குறள் எப்படி எழுத முடிஞ்சது? ஏன் எழுத முடிஞ்சது? அவர் பொண்டாட்டி அவரை தொந்தரவு பண்ணாம இருந்ததுனால குறளை எழுத முடிஞ்சது. பாரதியாரால 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எப்படி எழுத முடிஞ்சது? அவர் பொண்டாட்டி தொந்தரவு பண்ணாம இருந்ததுனால எழுத முடிஞ்சது. இப்ப இங்க இந்த 4 பேரால ஏன் பட்டிமன்றத்தை நிம்மதியா பேச முடிஞ்சது? உங்க மனைவிகள்லாம் உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுனாலதான் பேச முடியுது. ஆனா அப்பேற்பட்ட மனைவிகளே நீங்க இப்படி குறை சொல்லிட்டு போறீங்களே. என்ன பண்ணாலும் குறை சொன்னாலும் என் வீட்டுக்காரருக்காக எல்லாத்தையும் எஃபர்ட் எடுத்து போட்டு சமைப்பேன். இந்த வாரம் கூட ஒவ்வொரு வாரமும்க்கா எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 6வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங்ல இருக்கு. ஒரு வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாம என் வீட்டுக்காரருக்காக புதுசா ஸ்வீட் செய்யறதா என்னுடைய வழக்கம். இந்த வாரம் கூட யூடியூபை பார்த்து ஒரு ஸ்வீட்டை செஞ்சு அதுக்கு கேசரின்னு பேரும் வச்சேன். நீங்க கேளுங்க அக்கா, நீங்க கேளுங்க. கேசரி செஞ்சல, கேசரியில ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டது தப்பா? ஆம்பளைங்க தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. அண்ணா நீங்க கேளுங்கண்ணா, நான் செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பா? இதுக்கெல்லாமா சார் கோச்சிட்டு வீட்டுக்கு போறது? நம்ம தான் கலர் கம்மியா இருக்கமே, கேசரியாவது கலர் தூக்கலா இருக்கட்டுமே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரை தூவி விட்டு மைதா மாவு வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு கரெக்டா செஞ்சேன் சார். காரம் போட்டது வந்த பிள்ளைமா, உன்னைய பட்டிமன்றத்தை கூட்டு வந்ததாம எங்க பூரா சமையல் பண்ற விலையில கூட்டு வந்து கேசரியில போட்டு இந்த பிள்ளை அதுக்கு நாம் பரவாயில்ல, காப்பி பொடியில காப்பியை போட்டு மூக்கு பொடியை போட்டு வர்றேன் பூரா தும்மி கிடைக்கும், பொடி பெயிண்ட் விட்டு போறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டைப். எல்லார் வாழ்க்கையிலயும் அப்படி சந்தோஷமா ஜாலியா வாழணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் போட்டோ எடுப்பீங்கல்ல அண்ணா, உங்க கூட எல்லா செலிபிரிட்டி, நீங்க செலிபிரிட்டின்னு சொல்லி எல்லாரும் வந்து உங்ககிட்ட போட்டோ எடுக்கிறாங்கல்ல. இந்த புடவை என் வீட்டுக்காரர் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. என் வீட்டுக்காரர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கட்டி காட்டலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்டணும் என் வீட்டுக்காரர் என்ன போட்டோ எடுத்தாரு. ஸ்டாப் அப்படின்னு போட்டோ எடுக்க போறேன்னு சொல்லி டிசைனா போட்டோ எடுத்தாரு. நான் சரி மாமா எனக்கு பட்டிமன்றத்துக்கு லேட் ஆயிடுச்சு, போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பட்டிமன்றத்துக்கு. பார்த்தா போன்ல போட்டோ வரவே இல்லை. அவருக்கு போன் பண்ணி, என்ன மாமா என் போட்டோ எனக்கு நீங்க என்ன அனுப்பல? ஃபேஸ்புக்லயும் காணோம், வாட்ஸ்அப்லயும் காட்டும், எங்க போட்டோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஓ போட்டோவை நான் நாசாவுக்கு அனுப்பியிருக்கேன் சொன்னாரு. என் வீட்டுக்காட்ட, ஏன் மாமா நீ என்ன லூசா, என் போட்டோவை எதுக்கு நீ நாசாவுக்கு அனுப்புனேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? போன வாரம் தாண்டி தங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை பார்த்தேன், வானத்துல விண்வெளியில ஒரு நட்சத்திரத்தை காணோன்னு தேடிட்டு இருந்தாங்க, அந்த நட்சத்திரம் இதானான்னு கேட்கறதுக்காக தான் உன் போட்டோவை அனுப்பியிருக்கேன். போங்க 100 நாள் வேலைக்கு போங்க, பட்டிமன்றம் நீங்க உங்களுக்கு லாய்க்கப்படாது. பார்த்தீங்களா அம்மா, நீ நாசாவுக்கு போகலாம், அவர் நாசமா போயிடக்கூடாது. அப்படிலாம் இல்ல நடுவர்களே. பிரச்சனை எல்லாம் இல்லாம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ கத்துக்கங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு கோல் மட்டும் இருந்துச்சுன்னா அது சட்டையை கிழிக்கிற மாதிரி இருக்காது, பட்டையை கிளப்புற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன். அடுத்தவனை காலி பண்ணணும்னு நினைக்காம அடுத்தடுத்த நிமிஷத்தை ஜாலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அவங்க என்ன சொல்றாங்க? வாழ்க்கையில எவன் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். சுமையில தாங்கக்கூடியவன் தான் அடுத்த ஆளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஆமையின் நத்தையும் பாருங்க, எப்பயுமே அது முதுகுல பெரிய சுமை இருக்கு. சுமை இருக்குன்றக்காக ஆமை நத்தை நகராம இல்ல, தினந்தோறும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கு. சுமைன்னு சொல்லி சுருக்கமாக இருந்தோம்னா வாழ்க்கை சுமையாகத்தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எடுக்காம பாசிட்டிவா போங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? இப்ப எங்கெல்லாம் செலிபிரிட்டின்னு சொன்னாங்க. பார்க்கத்தான் உங்க பார்வைக்கு செலிபிரிட்டின்னு தெரியும், உண்மையிலே நாங்க ஒரு சுக்கா ரொட்டி மாதிரி. ஒண்ணு வேணாம், நேற்று சாயந்தரம் நாங்க திருச்சி அந்த இடத்துல இருந்து டீ சாப்பிடும்போது அங்க 2 பேர் பேசிட்டு போறேன். ஏய் அவன் தாண்டா, இவன் ஏய் இவன் தாண்டா, ஏய் அவன் தாண்டா, 3/4 நேராச்சு எவன் தாண்டே சொல்லல போயிட்டாங்க 2 பேரும். நான் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன், எவன் தாண்டா சொல்லணும்ல. இன்னொருத்தன் இது விட அது வித்தியாசம். டீ கடைக்கு நின்றுட்டு இருக்கேன், சும்மா இருக்கா, டீ நான் தான் வாங்கி தருவேன்.
வடை சாப்பிடுங்க எல்லாம் செய்யறேன், பரவாயில்ல. டிவியில் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து மேச ராசி பார்த்து சொல்லுங்க, மேச ராசி பார்த்து சொல்லுங்களா, நீங்கள் தான் டிவியில் சோசியம்லாம் சொல்லுவீங்க. ஓ ஜோக்கியா, எல்லாம் ஒன்று தான். அப்படி வருவேன் சார், எதையுமே அதெல்லாம் நாங்கள் சலிச்சுக்கிட்டு தான் போகணும். இன்னொன்று சார் வந்தான் சார், ஒரு ஃபோட்டோ போயிட்டேன், இன்னொருத்தன் போட்டான், திடீர்னு குறுக்கு பாதையில் ஒரு 3 பேர் தும்முன்னு வந்துட்டு ஒயிட்ல எடுக்கிறான், க்ளோஸ் எடுக்கிறான், செல்ஃபியா ஒரு 16 செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன், எனக்கு குபுன்னு வேர்த்துருச்சு. அத்தனை செல்ஃபி எடுத்துட்டு கேட்குறேன், நீங்க யாருன்னே அப்படின்னா, நான் எல்ஐசி ஏஜென்ட் தம்பி, இந்த பாலிசி போடுற காப்பர், எவ்வளோ பாலிசி எவ்வளோ வருது ரூபா அப்படின்னு. பார்த்தீங்களா சார், அதை கூட எல்ஐசி ஏஜென்ட்டோட பாசிட்டிவாக பேசணும். அன்னைக்கு கொடுத்து சொல்லிட்டான், நம்மகிட்ட பாலிசி போடுங்க சார், ரொம்ப ராசியானவர் நான், என்கிட்ட பாலிசி போட்டால் 3 நாள் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குன்னா பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம், துடியுரிச்சு போயிடான்னு அர்த்தம். அது இல்லாமல் இந்த பிள்ளை நல்ல ஜோக்கு அப்படின்னு உங்களாம் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும். ரொம்ப வேகம், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் விரைவாக முடிக்க சொன்னனால, ஆனால் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து தான் இருக்கீங்க. இருந்தாலும் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு காக்கா குஞ்சு கூட எந்திரிச்சு போல, அப்படியே உட்கார்ந்து ரசிக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். என் குலசாமி என்னை கைவிடலை. ஆனால் ஒரு வேண்டுகோள், உண்மையிலேயே எங்கள் நகைச்சுவை ரசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா, இல்லை வீட்டில் ஒரே புழுக்கமாக இருக்குன்னு உட்காந்துருக்கீங்களா? ஏன்னா ராஜநாதன் ஜோக்குக்கு உட்காந்துருக்கீங்களே, நாகராஜ ஜோக்கா, அந்த ஜோக்குக்கெல்லாம் நான் நடுவரே போயிடுவார் நினைச்சேன். ஆனா என்ன காரணம், பெட்ரோல் காசு இல்லை, இருந்து ஆகணும் அப்படின்னு வைராக்கியத்தில் உட்காந்துருக்கு. பெரிய ஆச்சரியம் எல்லாரும். இதே வேகத்தில் இப்போ இந்த அணியை நிறைவேசிய, அது ஒரு நிறைவேசிய முடிவில் நான் ஒரு 7 நிமிஷம், ஏலா 5 நிமிஷம் கூட இருக்கலாம், 5 பண்ணக்கூடாது. அதே வேகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்காரங்களும் தங்களுடைய பேச்சு திறமையை இந்த மேடையில் நிரூபித்து வர்றாங்க. இப்போ அபிராம்பட்டினம், அந்த நாகப்பட்டினம் தாண்டி கடற்கரை ஒட்டி, ஆமா, முன்வாசல் வந்து வெளியிருக்கும், பின்வாசல் வந்து அங்க மீன்லாம் உள்ள வந்துடும். அப்படி ஒரு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இயற்கையோடு இருக்கக்கூடிய ராஜநிதி, வாங்க பேர் அப்படி அமையணும், ராஜநிதி. எங்க ஊர்ல ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்கியிருக்கான், ஒருத்தனுக்கு பேச மாட்டேன், செல்லவே திறக்க மாட்டேன். அவன் பேரு செல்லத்துறை. எங்க திறந்தான், இந்தா ஐயா கிளம்பிட்டார், பாத்துங்கய்யா, வந்துரு நம்ம வந்துருக்கியா. ஏன்னா நல்ல நகை, சுறுசுறுப்பான நகைச்சுவை அடுத்து வரும், அது வரக்கூடாதுன்னு தான் போறேன் அப்படின்றார். பேசிட்டீங்களா, வந்து உட்காருங்க, ஏன்னா எங்களுக்கு டைம் கம்மியா இருக்கு. மதிப்பிற்குரிய நடுவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, காவல்துறையினர்களே, என்னை போன்ற இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு பெருமைகள் இருக்கு. அதை கோவை மண், இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு, மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு. அதை நான் வரிசையா சொல்லிட்டு அப்புறம் நான் தலைப்புக்கு வந்துடுறேன். திருநெல்வேலிக்கு அல்வா, திருப்பதிக்கு லட்டு, திண்டுக்கலுக்கு போட்டு, திருப்பூருக்கு பட்டு, திருப்பூருக்கு பணியன், திருவாரூருக்கு தெரு, திருப்பாச்சிக்கு அருவா, மதுரைக்கு மறிக்கொழுந்து, மானாமதுரைக்கு மல்லிகை பூவு, மாயவரத்துக்கு அருவாறு, மார்த்தான தேனு, மணப்பாறைக்கு முறுக்கு, பழனிக்கு பஞ்சமிரதம், பத்தமடைக்கு பாயி, பன்ருட்டிக்கு பலாப்பழம், பவானிக்கு சமுக்காலம், பட்டுக்கோட்டைக்கு பாட்டு, உறையூருக்கு சுருட்டு, உடன்குடிக்கு கருப்பட்டி, ஊத்துக்குளிக்கு வெண்ணெய், ஊட்டிக்கு வரிக்க, அரியலூருக்கு கொத்தமல்லி, ஆலங்குடிக்கு வெள்ளக்கடலை, அதிராம்பட்டிக்கு புரோட்டா, சாத்தூருக்கு காரச்சவு, சேலத்துக்கு மாம்பழம், சிவகாசிக்கு வெடி, தருமபுரிக்கு வெள்ளி, தஞ்சாவூருக்கு கதம்பம், கொடைக்கானலுக்கு பேரிக்கா, கும்பகோணத்துக்கு வெற்றில, குடியாத்து நொங்கு, கரூருக்கு கொசவல, பொள்ளாச்சிக்கு தேங்காய், நீலகிரிக்கு தைலம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா, நாகப்பட்டினத்துக்கு கோலா மீன், வேதாரத்துக்கு உப்பு. இந்த ஊர் மக்களுக்கு நட்பு. கைதுனா தட்டிட்டு போறோம், என்ன கொஞ்சத்தில் லேகிய அங்க ஒரு அங்க ஒரு லேகிய வைக்கிறார் வாங்க அப்படின்னு. அதாவது கொரோனா காலத்துல அவர் அந்த வேலை கொஞ்சம் பார்த்தாரு. வாங்க சார், சரட்டு நிக்கும் பரட்டு நிக்கும், அப்படியே போட்டு லேகியம் அப்படின்னாரு. உங்களை எங்கேயே பார்த்து பட்டிமன்ற நேரத்தில் பட்டிமன்றம் சார், இல்ல நேரத்தில் லேகியம், 2 வியாபாரம் நல்லா தான் போகுது. ஆனா உண்மையிலேயே ராஜநீதியை பாராட்டுன்னு உழைப்பு. அபிராம்பட்டத்திலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் காராச்சவு, சாத்தூருக்கு காராச்சவு, கன்னியாகுமரிக்கு கருவாடு, திருவள்ளூருக்கு பால்கோவா அப்படின்னு கண்டக்ட் வண்டி நிறுத்து, தம்பி இறங்கு. ஏன் சார், திருவள்ளூர் தெரிஞ்சு பால்கோவா வாங்கிட்டு சாப்பிட்டு வாங்க, என்னைய தோணத்தோன்னு பேசிட்டு வர. மனப்பாட சக்தியா
பாத்தீங்களா பேசுற அவரு இந்த அம்மா என்னமோ பெரிய ஓனர் மாதிரி டீ குடிச்சுக்கிட்டு நடுவரே இங்க நாதாரி மாதிரி உட்காந்துருக்கேன். அப்படி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கின்றேன். மனுஷன் மூச்சு திணற சமுக்காலம் வரிக்கு ஊட்டி வரிக்குன்னு போயிட்டு இருந்தமா அப்படியா ஐயா நான் ஏதோ போடுறாங்க மடிசேவல கொடிசேவல நினைச்சுட்டு மனுஷன் இந்த புள்ள உறிஞ்சுக்கிட்டு இந்த புள்ள டீய உரிய ஏன் டீ குறைஞ்சுக்கிட்டு ஒய்பையில உறிஞ்சிருக்கு அப்படின்னு பாதி உங்களை தொந்தரவு மட்டும் நாங்களே சிரிச்சுட்டு போயிடுவோம். பேசுங்க சார். சூப்பர் சார். அப்படி அற்புதமான தலைப்பை அலசி ஆராய்ச்சி அடிப்பிடிச்சு பார்த்து என்னை அற்புதமாக பேச வச்சிருக்கின்ற முத்து சார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்றேன். அவருக்காக மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல கொடுங்க. ஏன்னா விமானம் வானத்துல பறக்கும்போது நான் கீழே நின்று வேடிக்கை பார்த்தாலும் அந்த விமானம் வானத்துல பறக்கிற விமானத்தை கீழே நின்று வேடிக்கை பார்த்த என்னை அந்த விமானத்தில் ஏற்றி வியக்க வைத்த நகைச்சுவை நாயகர் மதுரை முத்து சார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன். தூத்துக்குடியில் கண்டெடுத்த முத்து நகையாக மாறியது. தூத்துக்குடியில் கண்டெடுத்த முத்து நகையாக மாறியது. மதுரையில் கண்டெடுத்த முத்து நகைச்சுவையாக மாறியது. சம்பளம் ஏறிடுமா? அந்த உட்காருங்க முடிஞ்சு உங்க வேலை. டக்குன்னு 3500 வாங்கிட்டு நீங்க வெறும் கிளம்புங்க சார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை இருக்கு சார். ஒரு மேடையில பேசும்போது கூட பிரச்சனை இருக்கு. ஒரு ஊர்ல அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு கோயில பேசிட்டு இருக்கும்போது திருப்புகழ் பாட்டு சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்புகழ் பாடினேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சாரோட முத்திக்கொரு வித்துக்குருபர என போதும் அப்படின்னா கீழே இருந்து ஒரு பையன் பாரா ஒரு ஜான வயதுக்கு எப்படியெல்லாம் கத்தலாம் பாடுறா அப்படின்னா அன்னிலிருந்து அந்த பாட்டு திருப்புகழ் பாடுறதே விட்டுட்டேன். அதை விட்டு சரி இந்த திருப்புகழ் பாடினாதான் பிடிச்சாரான்னு ஒரு சாமி பாட்டு பாடுவோம் அப்படின்னு ஒரு சாமி பாட்டு பாடுவேன். என்ன படத்துமா பாடினேன்? நான் வருவேன் நான் வருவேன் நான் வருவேன்னு பாடினேன். மறுபடியும் ஒரு பையன் தெரிஞ்சான், உன்னை அடுத்த வருஷம் கூப்பிட்டா தானே வருவேன், இதை நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்ப சார் நினைக்கிறார் உன்னை அடுத்த வருஷம் என்னடா அடுத்த நிகழ்ச்சிக்கு உன்னை கூப்பிட மாட்டேன். இல்ல இப்ப வந்தது இன்னைக்கு ஒரு ஆள் வரலன்னு தான் வந்தாரு. ஒரே பாட்டுல சார் ஒரே பாட்டுல ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் பாட்டில் ஏத்த விட்டான் சார் ஒருத்தன். ஒரு மாமனாரை ஒரே பாட்டுல குளுக்கோஸ் பாட்டில் ஏத்த விட்டான். மாமனாரை பார்த்து பாடினா பாருங்க. மாமனாரை பார்த்து பாடுறான் அந்த பையன். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு பாருங்க. நல்லா இருந்த மாமனார் வாயில நொர தள்ளி தர்மாஸ்பத்திரியில குளுக்கோஸ் பாட்டில் ஏறிக்கிட்டு என்னடா மாமனார் நல்லா இருந்த மாமனார் இப்படி ஆகிட்டேன்னு கேட்கிறேன். அதுக்கு அடுத்த வரி பாடுறான், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் எது அப்புறம் ரகிட்ட ரகிட்ட ரகிட்டதோ ரகிட்ட ரகிட்ட ரகிட்டதோன்னு பாடுறான் சார். சார் என் கல்யாணத்துல சார் என் கல்யாணத்துல மைக்செட்டுக்காரர் ஒரு பாட்டு போட்டாரு. என் கல்யாணத்தன்னைக்கு அந்த மைக்செட்டுக்காரர் என்ன படத்துல போட்டாரு? பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பது இன்பம்னு பாட்டு போட்டார். நைட்டு 12:30 மணிக்கு கல்யாணம் பண்ண நைட்டு 12:30 மணிக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பது இன்பம்னு பாட்டு போட்டான்னு சொல்லிட்டு நைட்டு 12:30 மணிக்கு பொண்டாட்டிட்டு கூந்தலை தடவி பார்க்கறேன். கூந்தல் மட்டும் தான் கிடக்கு, பொண்டாட்டியா காணும். எங்கன்னு பார்க்கறேன் ஒட்டு முடிங்க கழட்டி போயிட்டு போயிட்டா விடிய விடிய கூந்தலே தடவி கிடக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி பாட்டு போறதுலயும் பிரச்சனை இருக்கு, பேசுறதுலயும் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இந்த செல்போன் படுத்துற பாடு இருக்க இந்த நாட்டுல இன்னைக்கு செல்போன் படுத்துற பாடு அவ்வளவு பாடுங்க. பாத்ரூம் போனா கூட செல்போன் எடுத்துட்டு போறான். ஏன்டா பாத்ரூம் போகும்போது போன் எடுத்துட்டு போறான் அப்படின்னு கேட்டா போனா வந்துடும் அப்படிங்கிறான். போனா வரதோடா செய்யும் அப்படின்னு இல்லங்க போன வந்துருங்க அப்படிங்கிறான். இன்னைக்கு இந்த செல்போன்ல எத்தனை ஆப் வந்திருக்கு, எத்தனை ஆப் வந்தாலும் சரிதான், அத்தனை ஆப்பு நமக்கு ஆப்பு வைக்கிற ஆப்பா தான் இருக்குது. பேஸ்புக்லங்க பேஸ்புக்ல ஒருத்தன் வெறும் பதிவாக போட்டுக்கிட்டான். என்னடா பேஸ்புக்ல வெறும் பதிவாக போடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா மக்கள் மனசுல பதியணும்ல அதனாலதான் பதிவாக போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இன்னைக்கு இது பேஸ்புக் வாட்ஸ்அப் எத்தனை ஆப் வந்திருக்குது. இதுல இந்த வாட்ஸ்அப்லங்க காலையில பார்த்தா எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கோலம் போட்டேன், இன்னைக்கு இந்த குழம்பு வச்சேன் அப்படின்னு எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஆனா நான் எந்த ஸ்டேட்டஸும் வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம ஸ்டேட்டஸே கிழிஞ்சு போய் கிடக்கு. நம்ம இதுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு, நான் ஸ்டேட்டஸே வைக்கிறது இல்லை. ஆனா சார் இவங்க எதை சமைச்சு ஸ்டேட்டஸ்ல வச்சா லைக்கா வருது, ஆனா வாயில வச்சா வாந்தியா வருது. பாத்தீங்களா? ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊட்டிக்கு வரிக்கு உளுந்தூர்பேட்டைக்கு மரிக்கி அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவிட்டு கூந்தல் மட்டும் இருந்திருக்கிறாருல. எங்க ஊர் நடந்த சம்பவம். எல்லாரும் மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? சேலை வாங்கி கொடுப்பீங்க, மோதிரம் வாங்கி கொடுப்பீங்க, முடிஞ்சா கொஞ்சம் இந்த அம்மா மாதிரி வசதியான ஆள்னா செல்போன் வாங்கி கொடுப்பீங்க. ஆனா ஒருத்தன் வித்தியாசமான கிஃப்ட் சார். தன்னுடைய மனைவிக்கு பிறந்த நாளுக்கு 4 அடி நீளத்துல சௌரி முடி கொடுத்தான். ஏன் சார்? அந்த மாதிரி படக்குன்னு வாங்கி கட்டப்பைக்குள்ள வச்சிருச்சு. எங்க இதை எப்படிங்க வெளியே சொல்ல முடியும்? இப்படி கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க?
மித்த கிஃப்ட் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்க எனக்கு ஒண்ணு விருப்பம் இல்லம்மா. இந்த கிஃப்ட நானே செஞ்சேன். எப்படி? தினமும் சாப்பாடுக்கு ஒவ்வொரு மூடியா எடுத்து பாத்தீங்களா, சிரிப்பு வருது பாத்தீங்களா? அப்ப நானு ஒரு நகைச்சுவாளர் தான். சார் இன்னைக்கு வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில, இன்றைய நிலைய வாழ்க்கையில இன்னைக்கு குட்டையை குழப்புது, பட்டையை கலப்புது அப்படிங்கிறீல, எந்த பிரச்சனையில எல்லாமே பிரச்சனை. எது செஞ்சாலும் பிரச்சனை தான், எது செஞ்சாலும் பிரச்சனை தான் வருது. இந்த மாதிரி பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் சொன்னா ஐயப்பங்களுக்கு மாலை போடுறா, சண்டை வராதா அப்படின்னு சொன்னான். நான் உடனே போன வருஷம் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்தேன். இந்த 48 நாள் எப்படி தெரியுமா விரதம் இருந்தேன்? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அப்படின்னு 48 நாள் விரதம் இருந்தாங்க. இந்த 48 நாள் என் முண்டாட்டி என்னை எப்படி தெரியுமா கூப்பிட்டா? வாங்க சாமி, உட்காருங்க சாமி, இருங்க சாமி, டீ குடிங்க சாமி, சாம்பார் வைக்கட்டுமா சாமி, சோறு வைக்கட்டுமா சாமி, கூட்டு வைக்கட்டுமா சாமி அப்படின்னு சாமி சாமின்னு கூப்பிட்டாங்க. அந்த 48 நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த 48 நாள் என் முன்னாடி என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டுங்கிறதுக்காக நான் மாலையை போட்டு கழட்டி மலைக்கு போயிட்டு மாலையை கழட்டிட்டு வந்துட்டேங்க. இந்த 40 நாள் என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால, இப்ப நான் அவளை திருப்பி சாமின்னு கூப்பிடுங்கிறதுக்காக அவ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. இப்போ நான் அவளுக்கு போறேன், ஓம் சக்தி வாங்க சக்தி, சக்தி வாங்க சக்தி, உட்காருங்க சக்தி, சக்தி டீ போட்டுமா சக்தி, சக்தி காப்பி கிடமா சக்தி, சதி சக்தி சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி எல்லாம் போச்சு. மாலை போடுறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உண்டாவது தெரியுமா? நடுவர்களே, ஒரு குருவியனோட நிம்மதி, ஒரு குருவியினோட நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். சொல்ற விதத்துல தான் இருக்கு. ஒருத்தன் வீடு கட்டி குடி போய் சொந்தக்காரன் கூப்பிட்டான் வீட்டுக்கு. சொந்தக்காரன் வீடு கட்டி குடி போகுது முதல் நாளே வந்து கேட்டான், எத்தனை அடியில் பில்லர் போட்டு கட்டினா அப்படின்னு கேட்டான். அதுக்கு வீடு கட்ட சொன்னா 5 அடியில் பில்லர் போட்டு கட்டினேன் அப்படின்னா. 5 அடியா? ஏன்டா 5 அடியில் போட்டா 7 அடியில் போட வேண்டியதா அப்படின்னு கேட்டான். ஏன்டா என்னடாச்சு அப்படின்னா, இப்படிதான் உத்தரகாண்ட்ல ஒருத்தன் 5 அடியில் பில்லர் போட்டு கட்டினா, அடிச்ச வெள்ளத்துல வீடு சரிஞ்சு அப்படியே விழுந்துருச்சுல அப்படின்னா. இப்ப அவனுக்கு நிம்மதியா படுத்து தூங்க முடியுமா? ஒரு சொல்லு நிம்மதியை கெடுத்துருச்சு பாருங்க. அதே போல ஒருத்தனுக்கு 30 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகல, 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, அங்கங்க தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தன் வந்தான், வாழ்த்து வந்தவன், சாப்பிட்டு பேசாம போக வேண்டியதானே. அவன் சொன்னா, இந்த பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி இந்த ஊர் அப்படின்னு சொன்னான். அப்படியா? அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசம்டா, ஏன்டா அந்த பொண்ணை கட்டினா, இது மாமனார மூலையில வச்சிரு, மாமியார மூலையில வச்சா பொண்ணா, மூணு நினைச்சுதான் பொண்ணா. வர்றது பிரச்சனை எல்லாமே பிரச்சனையே தான் வருது. காலையில கோலம் போடுறதுலேருந்து ஒரு மனுஷனுக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் பிரச்சனை தான். காலையிலே பொண்டாட்டி கோலத்தை போட்டு வாசல்ல வச்சுட்டு புருஷங்கார எந்திரிச்சு வரும்போது கோலத்தை தாண்டி போங்கன்னா, வாசலே 4 அடி தாண்டி இருக்கு, இது எங்கடி நான் தாண்டது? கோலம் ஏண்டி அதில் போட்டா கொஞ்சம் ஓரமா போட்டா அதெல்லாம் முடியாது, கோலத்தை தாண்டி போங்க தாண்டி போங்கன்னா. இவன் புருஷங்காரன் என்ன பண்ணா, அங்கே இருந்து உடியாந்து தாண்டா பாருங்க, எழுத்து விட்டு காமெண்ட்ல போய் விழுந்து மண்டை தெரிஞ்சு தர்மாஸ்பில் தையல் போட்டு கிடக்கிறான். இப்படி எதுல பார்த்தாலும் இன்னைக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையா தான் இன்னைக்கு கட்டிட்டீங்களா? இன்னைக்கு எதுல பார்த்தாலும் இன்னைக்கு பிரச்சனை பிரச்சனையா தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு சார். கஷ்டப்பட்டு சார் இன்னைக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு பார்த்தா ஒரு கஷ்டம் அப்பதான் முன்னாடி வந்து நிக்குது. அப்புறம் எங்க முன்னுக்கு வர்றது? கையில கஷ்டத்தோட வாழ்றதை விட மனசுல கஷ்டத்தோட வாழ முடியல. இன்னைக்கு கையில குஷ்டத்தோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா மனசுல கஷ்டத்தோட வாழ முடியல. கவியரசர் கண்ணதாசன் இருக்காரு, கவியரசர் கண்ணதாசன் கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தார். கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்தாரு, அதுல இருந்து அவருக்கு கவலையே வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு காலம் இன்னைக்கு அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. வருஷம் வருஷம் காலன்று தான் மாறுதே தவிர நம்ம கஷ்டகாலம் மாற மாட்டேங்குது. இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்கு, 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா உண்மையிலே என் மாமனாருங்க இந்த உலகத்திலேயே ஒரு கடைஞ்செடுத்த கஞ்சன்னா என் மாமனார் தான். கல்யாணம் பண்ற அன்னைக்கு காலையில கல்யாண மண்டப வாசல்ல நின்று பன்னீர் தெளிச்சு எல்லாரையும் வரவேற்பாங்கல்ல, அந்த பன்னீர் வாங்க காசு இல்லாம பன்னீர்னு ஒருத்தனை வாசல நிக்க வச்சு தண்ணீர் தெளிக்க விட்டாங்க. அவ்வளவு பெரிய கஞ்சன் என் மாமனார். பக்கத்துல ஒருத்தர் வெறுங்கையை வச்சுன்னா எல்லாரும் அவனோட தொட்டு போனாங்க. என்னன்னு கேட்டா அவன் பேர் தான் சந்தானமா. இந்த மாதிரி வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறேனே ஏன் குடும்பம் விளங்குமா? இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை தான் இன்னைக்கு குடும்பமே ஓடிக்கிட்டு. நடுவர்களே, ஒரு ஆம்புலன்ஸ இன்னைக்கு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போற உயிர் எல்லாமே காப்பாற்றப்படுதா? ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போற எல்லா உயிருமே காப்பாற்றப்படலையே. ஏன் காப்பாற்றப்படல? அதுதான் ஒரு கவிஞன் சொன்னா, சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இறந்தவர்களே இந்த நாட்டில் அதிகம் அப்படின்னு சொன்னான். அப்ப எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு பணத்தினாலதான் சுத்தி சுத்தி இன்னைக்கு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. அதான் சொந்தக்காரன் இன்னைக்கு காயப்படுத்தும் போது வலிக்கலங்க, நம்ம சொந்தக்காரன் காயப்படுத்தும் போது வலிக்கவில்லை, காயப்படுத்தி விட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது அப்படின்னு சொன்னான். ஒரு தாயினுடைய பாசம் எவ்வளவு பெரிய பாசம். ஆனா அந்த 10 மாதம் சுமந்து இந்த பெத்த தாயை அநாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டுறானாங்க. பணத்து மேல ஆசை வச்சு தாய்க்கு நோய் பார்க்க முடியல, தாய்க்கு சோறு போட முடியல விட்டுறானே. இதான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னாரு,
உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதாலம் அன்பையை சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமல்லா உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லி தரும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. சிலர் பசித்த முகம் பார்த்து பதறம் நிலை பார்த்து பலம் தரும் சோலை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கின்ற உயிர் கண்டு தோளில் இடம் வந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, இது ஒப்புக்கொள்வதே நேர்மை அப்படின்னார் கவியரசர் கண்ணதாசன். இன்னைக்கு பணத்துக்காக பெத்த தாயை கூட அநாத ஆசிரமத்தில் விடுறாங்களே, இந்த வாழ்க்கை எப்படிங்க பட்டைய கலப்போம்? சட்டையை தானங்க கிழிக்குது. மகாகவி பாரதியார், இந்த ஒரு செய்தியோட முடிச்சிருக்க நடுவர்களே, மகாகவி பாரதியார் இன்னைக்கு கோட்டு போட்டிருந்தாருன்னா ஏன் மகாகவி பாரதியார் கோட்டு போட்டிருந்தாரு? அவர் போட்டிருந்த சட்டை கிழிஞ்சிருந்துச்சு, அந்த கிழிஞ்ச சட்டையை மறைக்கத்தான் அவர் மேல கோட்டு போட்டிருந்தாரு. ஆனா மகாகவி பாரதிக்கே இந்த நிலைமை, நம்மளுக்கெல்லாம் என்ன நிலைமை? எனவே நடுவர்களே, இன்றைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை பட்டையை கிளப்பவில்லை, சட்டையை கிழித்துக் கொண்டுதான் இருக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். அன்னைக்கு மனிதர்கள் குறைவா இருந்தாங்க, மனிதனை அதிகமா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்களா, சிகிச்சை பலனின்றி இறந்த விட சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் இறந்தவர் அதிகம். இது மாதிரிதான் திபி சக்கரவர்த்தி புறாவை கொல்ல வேணாம்னு சொல்லி தான் உடம்புல சதையை கொடுத்தாருவாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அப்படி ஒரு முல்லை படந்து போக இடம் இல்லைன்றப்போ தேரவை நிறுத்திட்டு வந்திருக்கா சார். எவ்வளவு ஒரு மனிதனையும் பாருங்க. அதே போல மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். ஒரு குளிர்ல நடுங்கிட்டு இருக்க மயிலுக்கு தான் மேல போத்திருந்த அங்கவசத்தை எடுத்து போத்திட்டு வந்தான். அப்படிலாம் இருந்தாங்க சார், நல்லா இருந்தது. 95 வயசு 110 வயசு வாழ்ந்தாங்க, நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்லாம் ரொம்ப விஷயத்தை சொல்லியிருக்காரு. நிறைவா ஒரே ஒரு ஆள் மட்டும், அவங்க பேசி முடிச்ச உடனே நான் ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு, அங்கே ஒரு ஆள் பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஓப்பா அப்படின்னு சொல்லாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு பட்டிமன்றம் எது சிறப்பான பட்டிமன்றம், வெற்றி பட்டிமன்றம் அப்படின்னா, நீங்க வந்தவங்க எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, தான் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு காரணம் உங்க ரசனை தான். என்ன போ ஆர்வத்தில் கொஞ்சம் கைதிட்ட மறந்துறீங்க எங்க பேச்சாளருக்கு, அதனால விடவிடன்னு அவர் வேர்த்துறார். ஒரு மனுஷன் 35 ஐட்டத்தை சொன்னார் பார்த்தீங்களா, திண்டுக்கல் கிளட்டு, அங்க திருப்பாச்சி கூட்டு, வரிக்கி எல்லாம், என்னது கரூருக்கு கொசு வலை வரைக்கும் தெரிஞ்சிருக்காரு. அவர் இருக்கிறது நாகப்பட்டினம், கரூர் புறம் தேடி கொசு வலையை கொண்டு வந்து செக் பண்ணி கொசு வலை அதில் எப்படி. ரொம்ப பாராட்டுகள். நிறைவா கண்டிப்பா உங்களை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, உங்க வீட்டு பிள்ளை மேடையில் பேசினா எப்படி உற்சாகப்படுத்தீங்களோ அது மாதிரி உற்சாகம். அப்பதான் 2 பேருக்கு ஒரு சார். நான் பேசலாம்ல சார்? பேசலாம் சார். நான் நல்லா தெரியுறேனா கேமரால? அதெல்லாம் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு சார். கொஞ்சம் அழகா சார், நீங்கள் தான் புத்தாண்டதும் உங்க முகத்தை எடுத்து கேமரா வெந்து வரக்கா சார். அழகா எடுங்க. எல்லா கேமராமேனுக்கும் முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதனால எங்க 3 பேரை மட்டுமே அழகா எடுங்க, ஓகேங்களா? சிரிக்கிறாங்க 2 பேரும் அழகா எடுங்க, அவங்கள கொஞ்சம் அகலமா எடுங்க. இருக்கிறது தான் சார் வரும். உண்மையிலேயே அற்புதமான ஒரு மக்களுக்கு மத்தியில எவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி பேசுறோம் அப்படிங்கறத முக்கியம். எங்க 3 பேருக்கும் மணிக்கணக்கா பேசி பழக்கமே கிடையாது, மணிக்காக பேசிதான் பழக்கம். நல்ல ஒரு நடுவருக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுத்து பாராட்டுங்களே. கொடிசியாவுல இந்த கடைசியில இருக்கவங்க கைத்தட்டுங்களே பாப்போம். கை வச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவு அழகான நடுவர். நடுவர் அவர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி உடை அணிந்து சும்மா சிறப்பாக அவதரிக்கக்கூடிய ஒரு நடுவர். உங்களை வாழ்த்தி 4 வரி கவிதையை சொல்லிட்டு டக்கு டக்குனு பட்டிமன்றத்தில் போயிட்டே இருக்கேன் சார். நீங்களும் நானும் பார்க்கிறதுக்கு குள்ளம். ரொம்ப நன்றி. வந்து உட்காருங்கம்மா. உங்க பாராட்டு அவ்வளவுதான் சார். இதான் பாராட்டு. எனக்கு முதல்ல இருந்து பேசினாதான் சார் பேச்சு வரும். நீங்களும் நானும் பார்க்கிறதுக்கு குள்ளம், உங்களுக்கு இருக்குது நல்ல உள்ளம். செருப்பு வச்சு அடிச்சுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது. உங்களுடைய நகைச்சுவை ஒவ்வொன்றும் அச்சு வெல்லம். அது கொடிசியா மக்களோட கைத்தட்டே சொல்லும் நடுவர் அவர்களே. பாத்தீங்களா? நீங்க நம்ம நிகழ்ச்சியால வந்திருக்கீங்க, அவங்க ஒரு தீவு மாதிரி அவங்க கிடக்காங்கடா அப்படின்னு அது ஒரு குரூப்பா தனியா இருக்கான். காஞ்சிபுரம் பட்டு விநாயகர் வைப்பாங்க லட்டு, பிளட்னா ரெட்டு. எங்க மதுரை முத்துசார் பட்டிமன்றம் எப்போதுமே ஹிட் என்று அவதரிக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரியவர். ஏன் தெரியுங்களா? சாதாரண பேச்சாளர் பெருமக்களை எல்லாம் தொலைக்காட்சியை ஜொலிக்க வைத்த அற்புதமான மனம் படைத்த நல்ல நடுவர். பிறந்த ஊருக்கு புகழ சேர்க்கிற மாதிரி தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் கோயில் கட்டி அவர் பிறந்த ஊர்ல நூலகத்தை அமைத்து
அன்னைக்கு கோயில் கட்டி 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு 1000 பிள்ளைகளுக்கு சீருடைகள் எடுத்து கொடுத்து புத்தகங்களை பரிசாக கொடுத்த ஒரு அற்புதமான மாமனிதர் தான் நடுவில் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா தானும் மகிழ்ந்து அடுத்தவர்களை மகிழ்வித்தோம் சொல்லுங்களேன். வாழ்க்கை எப்போதுமே சட்டையை கிழிக்காது பட்டையை தான் கிளப்புங்கிறதுக்கு நடுவர் தான் மிகச்சிறந்த உதாரணம். நடுவர்களே அப்படி பேசணும். சாகும் போகும் இவங்க தொடங்கினாங்கல்ல, அதோட போனதான். சார் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது சார். நேர்மையான வழியில உழைக்கணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் சார். உதாரணத்துக்கு அன்னலட்சுமி நான் தான். இப்படி ஒரு தற்பெருமை பொம்பளை நான் ஊர்ல பார்த்தேன். சேம் டு யூ சார். இன்ன வரைக்கும் சொல்லிட்டு கடைசில சார் இப்ப பாருங்களேன், மொதல் பந்தையும் கடைசி பந்தையும் விட்டுட்டு சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து. பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே சிக்ஸர் அடிச்சா அதுதான் நடுவர் மதுரை முத்து. இப்போ உங்களை பெருமையா சொன்னா மட்டும் காலரை தூக்கி விட்டுக்கிறீங்க. எடுத்து பாருங்க, 400 ரூபாய் போட்டிருக்கேன் சார். அமைதி, அவங்க செல்போன்ல இருந்து அவங்களுக்கு போட்டிருக்கேன் சார். என்ன சார் பேசுறது, நானும் அவங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறீங்க. அது வாட்டுக்கு போமா சந்தையில நீ வாட்டுக்கு பேசு. அது ஏன் பேச்சுக்கு 400 ரூபாய் தானா? அவ்வளவு மதிப்பு இல்லாதவளா அன்னலட்சுமி? சார் உண்மையிலே சொல்றேன் சார், நேர்மையா உழைக்குதுன்னு ஏன் சொல்றேன். நேத்து நீங்க துபாய் போனீங்க, 3 லட்சம் சம்பாரிச்சீங்க. நான் பொறாமப்பட்டனா? எவ்வளவு வகுத்துருச்சு. நம்மளும் வெளியே தான் போறாங்க பார்த்தா. ஏங்க 3 லட்சம் பரவாயில்ல சார், வெரி குட் சார் அப்படின்னு தப்புன்னு கட்ட போய் காணும். நாங்க இஎம்ஐக்கு கட்டுறதுக்கு கஷ்டப்படுறோம், லோன் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறோம், ஒரு கஷ்ட புலம்பல். அதெல்லாம் நாங்க 3 பேர் பட்டைய குழப்பம் வந்து அந்த 3 பேர் குட்டைய குழப்பம் வந்திருக்காது. மூஞ்ச பாருங்களேன் 3 பேரும். அதுல இந்த நடுவுல பேசுனவெல்லாம் பாவம். ஒரு காலில் 7ஆம் நம்பர் செருப்பு, 9ஆம் நம்பர் செருப்பு. இதாங்க எங்களுடைய ஆண்களோட நிலவரம். எவ்வளவு கூரிய பார்வை உங்களுக்கு. ஏன்னா நான் போட்டிருக்கேன் மாறி மாறி தான் போட்டிருக்கேன். எங்க ஆண்கள் நிலைமை இதுதான். இந்த முதல்ல பேசின நாகராஜ பங்காளி, நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு கல்யாணமே ஆகல. எப்படி ஆகும்? ஒரு சாவம். என்ன மாதிரி பொறாமப்படக்கூடாது சார். உங்க டீமே ஒரு சாவ டீம்மா. அப்படி கிடையாது சார். கஷ்டப்பட்டு உழைச்சி 15 வருஷமா பட்டிமன்ற ஃபீல்ட்ல பகலா உழைச்சி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு 75 லட்சத்துல வீடு கட்டி சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா கஷ்டப்பட்டு பாராட்டி எங்களை வாழ்த்தணும் சார். 75 லட்சமா? பாப்பா நம்ம தினந்தோறும் போறோம். என்னப்பா நம்ம உளுந்த வடை ஆம வடை அதோட சொல்லி முடிஞ்சதப்பா சார். உள்ள முடிச்சு 75 வீடு. இந்த அம்மா போய் அம்மா புனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அப்படின்னு 3.5 லட்சம் பரிசு. திணற 650 ஜோக் அனாதையா உட்காந்துருக்கு. அதான் சார் கடைசியில முடிஞ்சோன்னா சார் சூப்பரா இருந்துச்சு, உங்களுக்கு புளியோர வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க சார். உண்மையிலே அவங்க மனைவி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஆனா எங்க 3 பேரையும் கட்டின எங்க வீட்டுக்காரல அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு சார். உண்மையிலே சொல்றேன். இப்ப நேத்து எங்க வீட்டுக்காரு அன்னபாரதிக்கு போன் பண்ணாரா? முந்தா நாள் அன்னபாரதி வீட்டுக்காரு எனக்கு போன் பண்ணாரு. அம்மா நீங்களா என்ன மனுஷிகளா என்னம்மா? அவங்க வீட்டுக்கார அவங்க போன் பண்ணி சொல்லுங்கம்மா. ஒரு தகவல் பரிமாற்றம் தான் சார். பேர்லயே பொறுத்த இருக்கு. நீங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்கப்பா. இப்படியே ஊரா போய் அந்த ஊர்ல அது விக்குது இந்த ஊர்ல இது விக்குது தின்னுகிட்டே இருந்தா எப்படி குடும்பம் விளங்கும்? சார் பேர் பொறுத்த பாருங்க. எங்க டீம் இங்க பாருங்க எவ்வளவு கெத்தா பாருங்க. என்ன கொலையாடி சண்டை மாதிரி ஆயிட்டீங்க. மகிழ்ச்சி சார். நானும் மகிழ்ந்து அடுத்தவங்களை மகிழ் வைக்கணும் சார். பாருங்க அண்ணா பாரதி, அன்னலட்சுமி ஏன் வீட்டுக்காரர் அவங்களுக்கு போன் பண்ணாரா? என்ன சொன்னாங்க? ஃபாலோ பண்ணாரா? அவங்க வீட்டுக்காரர் முந்தா எனக்கு போன் பண்ணாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? அன்னலட்சுமி காமெடி குயின் அன்னலட்சுமி யூடியூப் சேனல் வச்சிருக்கில்ல, முந்தா 4 மார்கழி மாசத்துல ஒரு கோலம் போட்டில்ல, அதுக்கு 4 லைக் போட்டிருக்கேன். என் ஒய்ஃப் அண்ணா பாரதி பீட்ரூட்ல இட்லி சுட்டிருக்கா, நீ ஒரு லைக் போடுன்னு அவங்களும் வாழ்ந்து எங்களையும் வாழ வச்சு அப்படி சந்தோஷமா வாழணும் சார். வெறும் போனா 75 லட்சத்துல வீடா? என் வீட்டுக்காரர் என்ன பத்தி என்ன சொல்லுவாரு? அடுக்கு மாடியில ஏறுறதுக்கு தேவை லிப்ட், அன்னலட்சுமி மாதிரி ஒய்ஃப் அமைறது எவ்வளவு பெரிய கிஃப்ட். தட்டுனே தட்டுனே. நடுவர் அவர்களே, அதுக்கு லிப்ட் தூக்கிட்டு வந்து கிஃப்ட். நடுவர் அவர்களே, பொதுவா பெண்கள்னாலே பார்த்தாலே கண்ணியம். என்ன மாதிரி ஒய்ஃப் அமைறது எவ்வளவு பெரிய புண்ணியம் என் வீட்டுக்காட்ட வந்து கேட்டு பாருங்க சார். நாங்கெல்லாம் பட்டிமன்றத்துல ஜொலிப்போம், வீட்லயும் ஜொலிப்போம் சார். நீங்க எல்லாம் நேத்து துபாய் போனீங்க, நான் ஒரு தடவை போனேன். ஏன்னா 6 தடவை போயிட்டு வர 3 லட்சம் சம்பாரிச்சீங்க, 1.5 லட்சம் ரூபாய் ஐபோன் வாங்கி வந்திருக்கீங்க.
நம்ம நகைச்சுவைக்கு இத்தனை வருஷம் ஓடினதில் நேற்று ஒரு பெரிய மகான் 2,60,000 போனை கிஃப்டாக கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ரொக்கமாக 1,00,000 கொடுத்தார். ச்சே. அது என்னன்னா இதை பார்த்துட்டு தனபால் சார் முழிக்கிறார். நம்மகிட்ட எதுவும் கேட்டு வாங்கிலோ என்ன டக்குன்னு ஒரு 100, 200, 2,60,000 போறான் சார் அத்தாடி இவங்க அடுத்த தடவை கூப்பிடக்கூடாதுப்பா. பாருங்க, அதிர்ஷ்டம்னா அப்படி அடிக்கணும். வாழ்க்கையில நல்லதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். நீங்க வாழ்க்கையை அழகா நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் நேத்து 1.5 லட்சம் ரூபாய் ஐபோனு 2 லட்சம் பாருங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் சார். போய் நாளைக்கு 4 கிலோ எலுமிச்சம்பளம் வாங்கி சுத்தி போடும். இது எங்க ஊர்ல இதே மாதிரி ஒரு பாட்டி இருந்துச்சு. பாட்டியா சார்? இல்ல உங்களை மாதிரி ஒரு அம்மா. அம்மாவா? நான் சின்ன வயசுல அந்த கிழவி எதிர்த்தா வீட்டுல திண்ணையில இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டோம். ஏன்? நான் மட்டும் ஊரே வர மாட்டோம். ஏன் சார் அவ்வளவு அழகா இருப்பாங்களா? ஒத்த கேள்வி வைக்கும், குட்டுமே குப்புற குழந்துரும். நான் முத்து வெள்ள சட்டை போட்டு போற போலியே 3 கிழிஞ்சு முச்சுன்னு லட்டப்பேன். ரொம்ப உருவாத்தான் சொல்லும். லட்சுமணா புது பொண்டாட்டி இப்படி சினிமாக்கு போற போல 5 மணிக்கு ஐஸ் வரல குளுக்கோஸ் ரொம்ப பேசாது. நான் முத கார் வாங்கிட்டு வந்து வீட்டு முழுக்க நிறுத்திட்டேன். அப்படிச்சு டம்னு ஒரு சவுண்டு, டயர் கழண்டு அம்மா கூட போய் கிடந்துச்சு. பயப்படுவாங்க ஊரே. இந்த கிழவி என்ன சொன்னாலும் இப்படி வெடிக்குதுதான், உதறுதான், பதறுதான். நான் ஐடியா பண்ணேன், எல்லாத்தையும் கண்ணு வைக்கிறதுன்னு சொல்லி கண் திஷ்டிக்காக வாசல்ல சூடம் பொத்தி வச்சேன். வந்து அவ வீட்டுல மட்டும் சூட எப்படி கல்ல 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 கல்லன்னு எரியுது வர புடிச்சு. நான் வச்சதே கண் திஷ்டிக்கு, அதவே கண்ணு வச்சிச்சு. அந்த கிழவி குந்தனாப்புல போச்சுன்னா சரிங்க சார் பெருவே பயப்படுவாங்க. ஏ வேலாயி வரா எல்லாம் ஒளிச்சு வைங்க. வேலாயி ஒருத்தெல்லாம் அந்த முருங்கை மரத்தை பொத்தி வச்சா ஏதாவது சொல்லிரும்னு. என்னப்பா சாக்குக்குள்ள என்னது? முருங்கை மரம் எடுப்பா பாப்பா. டே அப்பா சின்ன மரமா இருக்கு, 150 காயா போனுச்சு, சடக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துச்சு. சாயந்தரம் விறகு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த தெருவில் வந்துச்சு, என்னப்பா சின்ன மாடா இருக்கு, 20 ரூபாயா போடுச்சு. மாட்டு மட்டமெல்லாம் காலை தூக்கிடுச்சு. ஆனா அங்கதாங்க ஒரு அறிவாளியை பார்க்கணும். ஆஹா, இதை ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டே இருந்தான். வேலாயி கிழவி என்ன சொன்னாலும் அழியுது, நாசமா போகுது. ஆனா அந்த கிழவி இன்னும் இருக்கு, பூரா நாசமா போயிட்டான். அவன் வாட்ச் பண்ணான். நம்ம நெல்லு 6 ஏக்கர் போட்டிருக்கோம், எங்கேயோ ஒரு நெல் நாத்தலாம் பூரா புல்லா இருக்கு. களை எடுத்தா 15,000 ரூபாய் செலவாகும். இந்த கிழவியை கூட்டு போனா இவ்வளவு புல்லா பாட்டும் புல்லூரம் கறி போயிடும். 15,000 ரூபாய் மிச்சம்னு சொல்லி 15 ரூபாய்க்கு டீயை வாங்கி கொடுத்து குந்தனாப்புல டீ ஸ்பீட்ல கிளவி உட்கார வச்சு கூட்டு போனேன். கூட்டு போய் பாரு பாட்டி பாரு, இவ்வளவு ரூபாய போட்டு கண்ணாடியை தொடச்சு மாட்டி விட்டேன், பார்த்து சொல்லு. எப்பா 6 ஏக்கரா? ஆமா பாட்டி. எப்பா பரவாயில்ல யோகாரம் வேமா சொல்லு. 5 வாட்டிக்கு எவ்வளவு நேரம் இழுக்கிற? பரவாயில்லப்பா. ஏப்பா இவ்வளவு புல்லுக்குள்ளே ஒரு சில நல்லா திருக்கத்தான். அப்படியே முக்காடை போட்டு உட்கார்ந்த 3 நாளைக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னது அது மாதிரி சார், அந்த வேலாயி கிழவி யாருமே கிடையாது, என் மாமியார் தான். அப்படி போட்டவன். இங்க குடும்பத்துல யாருக்குமே பொறாமையே பட தெரியாது சார். நல்ல குடும்பம் சார். உங்களை மாதிரி நடுவர் அமைஞ்சிட்டா எங்களை மாதிரி பேச்சாளருக்கு பிரச்சனையே கிடையாது சார். எங்களை 5 நிமிஷம் பேச வச்சுட்டு 20 நிமிஷம் பேசக்கூடிய ஒரே நடுவர் எங்க மதுரை முத்து சார் மட்டும்தான் சார். நீங்க பேசிட்டு பேமெண்ட் எங்களுக்கு அள்ளி தரீங்களே சார், இது மாதிரி நல்ல உள்ள யாருக்காவது இருக்குமா சார்? இன்னைக்கு அந்த எண்ணத்துக்கு குழி தோண்டி போச்சு. இன்னைக்கு நீங்க தான் எனக்கு செலவு கொடுத்துட்டு போன சார். என்ன சார், நேத்து 3 லட்சம், அப்புறம் இன்னைக்கு 4 இது லட்சம். வரைக்கும் நாங்க தெரியாம கொடுத்துட்டோம். இப்படியே சொல்லி 75 வீடு கட்டிட்டீங்க. நாங்க 4 பேர் இஎம்ஐ கட்ட முடியாது போட. சார் அதிர்ஷ்டம் எப்ப வந்தாலும் யாருக்கு எப்ப வரும் தெரியாது சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் சார். கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு கேமராமேனுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு சார். கல்யாண மண்டபம், மாப்பிள்ள உங்களை மாதிரி கெத்தா நின்னாரு, பொண்ணு என்ன மாதிரி அழகா பக்கத்துல வெக்கப்பட்டு நின்னுச்சு. ஓடி இருப்பானே நின்னுச்சு சார். இந்த மாப்பிள்ளைக்கு கூமுட்டை சார். இல்ல நீங்க மாப்பிள்ளை கிடையாது பண்ணா. அந்த மாப்பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல சார். எல்லா கேமராமேனும் பாருங்க இப்பெல்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்னு வந்துருச்சு. கல்யாணத்துக்கு
கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பீச்சுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க, ஜோடி ஜோடியா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க, வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க சார். பல்லு இருக்கிறவங்க பக்கோட தண்டு போறாங்க, பல்லு இல்லாத நீங்க ஏன் புலம்புறீங்கன்னு நான் கேக்குறேன். கோயம்புத்தூர்ல இது மாதிரி கல்யாண மண்டபத்துல பொண்ணு என்ன மாதிரி வெக்கப்பட்டு பக்கத்துல நிக்குது, மாப்பிள்ள ஜம்மு நின்னார்ல. இந்த கேமராமேனுங்க எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்கு சார். சிரிக்காத பொண்ணை கூட சிரி சிரி சிரின்னு சிரிக்க வைப்பாங்க சார். உண்மையிலேயே சார் எல்லா கேமராமேனும் அவங்க தான் டைரக்டர். அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணு தோள் மேல கைய போடுங்க, பொண்ணு இடுப்புல கைய பிடிங்க அப்படின்னு ஒவ்வொரு போஸா சொல்லி கொடுத்தா சார். அந்த மாப்பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல சார். நம்ம ராஜநிதி சார் மாதிரி ஒண்ணுமே தெரியல. டக்குன்னு கேமராமேன் முடிவெடுத்தார். மாப்பிள்ள சார் நீங்க இங்க வாங்க கேமரா பக்கம் அப்படின்னு பொண்ணு பக்கத்துல போய் அவர் நின்னாரு சார். பொண்ணு தோள் மேல கையை போட்டு போஸ் கொடுத்தாரு சார். பொண்ணு இடுப்புல கையை போட்டு ஒரு போஸ் கொடுத்தா சார். அந்த பொண்ணு புத்திசாலித்தனமா முடிவெடுத்தா, ஒண்ணுமே தெரியாது இந்த ஆம்பளையே கட்டி குடும்பம் நடத்துறதை விட எல்லாம் தெரிஞ்ச கேமராமேனையே கட்டிக்கலான்னு கேமராமேனுக்கு அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு சார். அது மாதிரி வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எப்ப வேணாலும் வரணும் சார். அது மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் சார் வாழ்க்கையில. இந்த ஜோக்கு தாங்க கேமராமேன் சிரிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். என் வீட்டுக்கார மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார். வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். நீங்க நேற்று துபாய் போனீங்களே சார். ஒரு 7 எலுமிச்சம்பழம் ஆர்டர் கொடு சார். துபாய் எவ்வளவு பெருமை சார். எவ்வளவு பாருங்க உங்களை பதிவு வச்சிருக்கேன். நேற்று விவேகானந்தர் குறுக்கு சந்துக்கு போனீங்களா போகலையா? போனீங்கல்ல சார். அது வரைக்கும் பாருங்க நான் ஜூம் பண்ணி பார்த்திருக்கேன். நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் சார். போன மாசம் நான் சிங்கப்பூர் போனேன். கைத்தட்டி கொடுக்க கூடாதா? சிங்கப்பூரே சிறஞ்சிருக்குமே சார். துபாய் போனா கை தட்டுறீங்க, நான் சிங்கப்பூர் போக கூடாதா சார்? ஏன் நான் போக தகுதி இல்லாத ஆளா சார்? சிங்கப்பூர்ல பிளைட்ல அப்படி பறந்துகிட்டே இருந்த பாருங்க சார். அப்படி பறந்துட்டே இருக்கும்போது எனக்கு பயம் சார். அப்பதான் எனக்கு பிளைட் ஆக்சிடென்ட்லாம் நிறைய கனவுல வந்துகிட்டே இருந்துச்சு சார். அப்படி மேல பறந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு காது வலி பயங்கரமா இருந்துச்சு சார். நீலவேணி மாதிரி அழகான ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு, மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ வாண்ட் காட்டன்னு சொன்னேன். அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு 1/2 கிலோ பஞ்சை கொடுத்துச்சு சார். காதுல வச்சு அடைச்சுக்கிட்டேன் சார். நம்ம வாய் சும்மா இருக்க கூடாது. அந்த ஏர் ஹோஸ்டஸை கேட்டேன், பிளைட் பறந்துகிட்டே இருக்கும்போது காது வலிக்குதுன்னு கேட்டேன். கேட்டோடனே பஞ்சை தூக்கி என் கையில கொடுத்துட்டு, தங்கம் சப்போஸ் சிங்கப்பூர்ல போய் இந்த பிளைட் இறங்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீங்க கவலையே படாதீங்க மேடம், அதே பஞ்சை நாங்களே எடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மூக்குல வச்சு விட்டுருவோம்னுச்சு. அதுக்காக இப்ப நான் அடுத்த வாரம் லண்டன் போகவல சார் இருக்க போறேன். என்னென்ன கொடுமைக்கு ஆளா போறேன்னு தெரியலையே சார். வாழ்க்கையில எப்போலாம் ஜாலியா இருக்கணும் சார். காலையில் ஜப்பானில் காபி கை தட்டல, ஏன் இப்படி என்ன பாக்குறீங்க? காலையில் ஜப்பானில் காபி, மாலையில் நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இனிமே நமக்கு என்ன வேலி, எங்கும் எங்கும் இன்பமயம். தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு, ஆடட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு, உலகம் நமது பாக்கெட்டிலே உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பெண்ணிருக்கு வட்டம் இடும் பாட்டிருக்கு பட்ட இடம் மத்த நயம் என்பமின்றி துன்பம் இல்லை. ஆராரி கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பழிச்சிட்டு கிலோ வந்துடாம நடுவர்களே, வாழ்க்கையில சிரிக்கணும் சார். சிரிச்சாத்தான் முகம். சிரிக்காட்டி அதுக்கு பேர் முகர கட்ட சார். கண்டிப்பா. இந்த நாகராஜன் பங்காளி சிரிக்குதா? சிரிச்சுதா? முதல்ல எப்ப என்ன கேள்வி கேட்டாலும் சென்டிமீட்டர் தான் சார் சிரிப்பான். நல்லா இருக்கியா தம்பி? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா தங்கம்? சாப்பிட்டேன். பார்த்து கலருது. இது ஒரு வகையான சிரிப்பு சார். இன்னும் சில பேர் சிரிப்பாங்க, பாத்துக்கீங்களா சார்? இந்த கல்யாண மண்டபத்துல சந்தனம் தெளிக்கிறதுக்குன்னே ஒரு பொம்மை இருக்கும் சார், வைக்க தள்ளிக்கிட்டு குபேர பொம்மை மாதிரி. அந்த பொம்மை சிரிக்கிற மாதிரியே பல பேர் சிரிப்பாங்க. 10 நிமிஷம் பக்கத்துல உட்கார முடியாது சார். அந்த மைக்கை கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு 2 நாளைக்கு காய வைங்க வெயில்ல. நான் மூச்சை புடிச்சு சிரிக்கிறேன், நீங்க எல்லாரும் அவர் சொல்ற கவுண்டருக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நடுவர்களே இன்னும் சில பேர் சிரிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அங்க பாரு ஒரு ஆள் துண்டை வச்சு தோட்டிக்கிட்டு இருக்காரு முன்னுக்கு. அவ்வளவு சாரல் மலை அவரு என்னங்க சாரல் எனக்கு மட்டும் பெய்யுது. இன்னும் சில பேர் சிரிக்காங்க, பாத்துருக்கீங்களா இல்லையா? இப்ப நீங்க ஓடி ஓடி உழைச்சி டெய்லியும் வெளிநாட்டுக்கு போய் 100 நாடுகளுக்கு மேல போய் நம் நகைச்சுவை ஆட்டலாம் தமிழ்நாட்டின் பெருமைக்கு பெருமை சேர்த்த நடுவருக்கு நல்ல ஒரு கைத்தடி கொடுத்து பாராட்டுங்க சார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் சம்பாதிக்க சாதாரண விஷயமா? அப்படி அம்மா நீ என்ன செய்ய, எலுமிச்சம்பழம் மரம் 2 வலை, அங்க 2 பேரும் படுத்துக்குருவோம்.
அப்பதான் இதனுடைய வைத்தியம் தீரும். சார் நடிகர்கள் என்ன சார் பண்ண வீடு கட்டி இருக்காங்க? எங்க முத்து சார் வீட்டுக்கு வாங்க சார். ச்சே, சூப்பர் ஸ்டார் கட்டின வீடை விட எங்க முத்து சார் கட்டின வீடு அவ்வளவு பெருசா இருக்கும் சார். நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. ஒரு 7 போரை ஒன்னா தச்சு என் வீட பொத்தி வச்சிரு சார். எல்லார் வீட்லயும் ஒரு கார் தான் நிப்பாட்டி இருப்போம். நம்ம முத்து சார் வீட்ல 7 கார் நிக்குது சார். உண்மையிலே சார். அதுல 2 கங்காரு, ஆமா, அதுல 3 கோளாறு. இந்த உட்கார்ந்து பாத்தீங்களா கார் நிப்பாட்டு. இப்ப நீங்க ஓடி ஓடி உழைச்சு ஆடி கார் வாங்கிருக்கீங்க சார். ஆமா. நாங்களே டிரைவ் பண்ணலாம் நீங்க ஆசைப்பட்டு உங்க கார் எடுக்கிறீங்க. எங்க எல்லாத்தையும் மாட்டுத்தாவணில இறக்கி விட்டுறீங்க. நீங்க மட்டும் தனியா போகும்போது தெரியாம பள்ளத்துல அந்த காரை விட்டுறீங்க. எவ்வளவு சந்தோஷம் பாருந்த மக்களுக்கு. 3 லட்சம் சம்பாதிக்கும் போது சந்தோஷம் இல்ல, தெரியாம தானே சார் விட்டீங்க. வாழ்க்கையை தடிக்கல் ஒரு சகஜம் சார். அப்படி தடிக்க விழும்போது காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரியே பல பேர் சிரிப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அம்மா அம்மா, அந்த மைக்கு நீங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணவனா அது செகண்ட் செல்ஸ்ல வித்துருங்க, இல்லாட்டி பேரிச்சம்பழத்து போடுங்க. நடுவர்களே, கோழி கொக்கர கோடு கத்துற மாதிரியே ராஜவதி சார் சிரிப்பார். பாத்துருக்கீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சிரிப்பாங்க. கொடிசியாவுல நகைச்சுவை பட்டிமன்றத்தை பாக்குறதுக்கு ஆடோ மாடோ நாயோ குதிரையோ இங்க வந்து உட்கார்ந்துருக்கா சார்? கிடையாது. 5 அறிவு ஜீவராசிகள் யாருமே இங்க ஒண்ணு கூடல. ஆனா 6 அறிவு படைத்த மனித இனமாகிய நாம தான் இன்னைக்கு வந்து ஒன்று கூடிருக்கோம்னு சொன்னா, ஆடு மாடு குதிரைக்கெல்லாம் கடவுள் சிரிக்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கலங்க. கடவுள் தான் சொன்னாரு, 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும்தான்டா சிரிப்புங்கிற ஒரு அருமருந்த உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பரிசா. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட புன்னகைங்கிற அருமருந்த மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக கடத்தி செல்லுன்னு ஆண்டவனே செல்லும் போது கொடிசியா மக்கள் கைத்தட்ட மாட்டாங்களா சார்? நான் கேக்குறேன். வாழ்க்கையில சந்தோஷமா நடந்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ 3 லட்சம் நீங்க கொடுக்காட்டி பரவாயில்ல சார். சார் அதானே. நன்றிங்கம்மா. தொடர்ச்சி அவங்கள மாதிரி பேச்சால ஒரு 3 பேர் வாங்க, அப்பதான் நான் முச்சந்திக்கு வர முடியும். எனக்கு அப்படிலாம் கிடையாது சார். நீங்க எனக்கு பணமே கொடுக்காட்டி பரவாயில்ல சார். மக்களோட கைத்தட்டல் மட்டும் கொடுத்தா போதும் சார். எனக்கு உண்மையை டெய்லி சம்பாரிச்சு என்ன சார் பண்ண போறோம்? மக்கள் மனங்களை சம்பாரிச்சா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் சார். வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்குங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாம போடுறதை விட நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் சந்தோஷமா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேனே, வாழ்க்கையில 1000 கஷ்டம் நஷ்டம் வரும். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி எல்லாமே சொன்னீங்கல்ல. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு பத்திரிகை துறையில தான் ஈடுபாடு இருந்தது, சினிமா துறையில வாய்ப்பு கிடைச்சது. அப்படியும் பாட்டு எழுத அதிகமா வாய்ப்பு கிடைக்கல. மனம் நொந்து போய் கோயம்புத்தூர் நோக்கி தான் ஒரு ட்ரெயின்ல ஏறி வந்தார். அப்படி ஏறி வரும்போது வாழ்க்கையில என்னடா நம்ம எப்படா சாதிக்க போறோம், திறமை இருந்து நம்மளால வளர முடியலையேன்னு வருத்தப்பட்டாரு. அந்த நேரத்துல அந்த ட்ரெயின்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல 4 பேருமே கண்கள் தெரியாத குழந்தைகளை கையில் ஏற்றுக்கொண்டு பிச்சை எடுத்தார்கள் சொன்னா, கண்களுக்கே தெரியாத இவர்களுக்கே இந்த உலகம் வெளிச்சமாக இருக்கின்ற பொழுது திறமை இருக்கின்ற நமக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு தன்னம்பிக்கை பிறந்தது. அன்னைக்கு தான் பாட்டு எழுதினாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தருன்னு சொன்னாரு. நமக்கு கீழே 1000 பேர் கஷ்டப்படுறான், அவங்களை விட நம்ம உயரத்துல தான் இருக்கோம்னு சொல்லி எண்ணத்தை உயர்வாக வைத்தால் என்னைக்குமே வாழ்க்கை என்றுமே வாழ்க்கை சட்டையை கிழிக்காது, பட்டையை தான் கிளப்பும். உங்கள் எண்ணங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை வசமாகும் என்று கூறி கொடிசியா மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க பேச பேச எங்களுக்கு டயர்ட் ஆகுது சார். அதே போல தீவிரமான ரசிகர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கதான் ரசிகர்களே தீவிரவாதியா இருக்கிறதான்னு பார்க்க ஒரு ஆள் கூட இருந்துச்சு போலே சார். சொன்னா தானே அங்க காரணம் சொல்லிட்டு கிளம்ப முடியும். சார் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிட்டாங்க, முடிச்சிடவா சார்? அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல. அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்காங்க. மணி 3:15 தண்டிச்சு நடிச்சாம. என்ன சார் யாருமே போகலையா? அவங்களுக்கு 8:45 தான் சார் காலைல பாசு, நீங்க அது வரைக்கும் பேசுங்க அப்படின்னா இங்கிட்ட திரும்பி பார்க்குற ராஜநிதி நுரத்தள்ளி கிடக்காரு. பார்த்தா என்ன நினைச்சு அப்படி அமைஞ்சிருக்கு. ஆனா கலகலம் தான் சார் இன்னைக்கு வேணும். பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது. நைட்ல இருந்தவன் காலையில் இல்லை. இன்னைக்கு நிலவரம் 8 வயசு பொண்ணுக்கு அட்டாக் வரும் சொல்றேன்.
என் கூட தாங்க புரோட்டா சாப்பிட்டு படுத்தேன். 12 மணிக்கு அப்படின்னு ஒரு இழுவு வந்துச்சு, டப்புண்டு அடைச்சிருச்சு நெஞ்ச. சொல்ற பாத்தீங்களா? நோய் நொடிகள் கூடி போயிருக்கிற நேரத்துல எந்த நேரம் மனித வாழ்க்கைன்னு தெரியாம இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ வேண்டும். கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. இந்த நிகழ்காலத்தில் வாழுங்கள், இதை ரசிப்போம். யார் மீது வன்முறை பேசாமல் நயமாக பேசுங்கள், நியாயமாக பேசுங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 3/4 சண்டைக்கு என்ன காரணம்? வீட்டில் ஏன் சட்டையை கிழிக்குன்னு சொன்னாங்க. இந்த போன் வராந்தட்டிக்கெல்லாம் நல்லா இருந்தோம். அப்படி சார்ஜ் போட்டுட்டு அப்படி படுத்திருப்பார். கணவன் மனைவி படுத்திருக்காங்க. ஒரு 12:30 மணிக்கு போன். அம்மா என்ன நேரம் போன் டொரு டொருன்றது. யாரு? கம்பெனி கால்மா. கம்பெனி காலா? ஓம் பழைய கம்பெனியோட காலா? பிரச்சனை. நம்மளா சிரிச்சுக்கிறோம். என்ன அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. இது எதுக்கு வம்புட்டு சைலண்ட்ல போட்டு சார்ஜ் போட்டான். மறுபடியும் 2 மணிக்கு பளிச்சு எரிஞ்சிருக்கு. சைலண்ட்ல போட்டாப்புல விடுவாளா? அதான் அவ பேரை மட்டும் பியூட்டிஃபுல்னு பஞ்சு வச்சிருக்க. கண்ணாடியை போட்டு பாரு, அது பேட்டரி புல்லுன்னு வருது. சார்ஜ் போட்டு இப்படி சின்ன சின்ன விஷயம்லாம் சண்டையாது போச்சே. நான் சொன்னேன் சிபி சக்கரவர்த்தி அது கொடுத்தாரு, பாரி அதிகமான அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு. நீங்க அந்த மாதிரிலாம் கொடுக்க வேணாம். ஒரு அன்பான வார்த்தை கொடுக்குறீங்களா சார்? நல்ல வெயில், ஒருத்தன் சுத்தி சொத்து மயக்க போட்டு விழுந்துட்டான். அதை பார்த்து ஒருத்தர் நல்ல மனுஷன் சோடா வேண்டாம், என்ன யாரும் சோடா வேண்டாம். ஒரு ஆள் குட்டு 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 குட்டுன்னு ஓட்டி 17 மீட்டர் ஓடி போய் சோடா வேண்டாம் வந்தான். சோடாவை யாருக்கு தரணும்? பைக் அவன் தான் தரணும். டப்புன்னு ஒடிச்சு பெங்கடான்னு குடிச்சிட்டான். என்னடி யாராவது மயக்கப்படுத்தா எனக்கு படவடன்னு வரும் சார் அப்படின்னு இருக்கான். ஏண்டா உனக்கு படவடன்னு வர்றதுக்கு அவ எதுக்கு 5 ரூபா சோடா வாங்கிட்டு வரணும்? புரியுதா? வேகம் வேகம். ரத்த தானம் கண்தானத்தை விட ஒரு தானம் சிறந்தது. அதுதான் நிதானம். அந்த நிதானம் இன்னைக்கு ஆற்று மேல் ஓடிக்கிட்டே இருக்கான். காலையில் அன்னைக்கெல்லாம் ஒருத்திட்ட என்னப்பல உன் நம்பர் இல்லாம போன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன் நம்பர் தெரியாது மாப்பிள்ள. என்ன நம்பர் தெரியாது? என்கிட்ட போன் பண்ணி கேட்க என் நம்பர் அப்படின்ட்டான். இப்ப அவனை என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் செருப்ப கழுத்து அவனே அடிச்சுட்டு போக வேண்டியதான். அன்னைக்கு ஒருத்தன் சித்திரத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட், என் கூட வந்த 350 பேரை காணாம இருக்கான். விசாரிச்சு பார்த்த இவன் ஒரு ஆள் காணாம போயிருக்கான். அவங்க கூட ஒரு இடத்துல இருக்காங்க லாரியில, இவனை காணாம். வினோதமான பேச்சு. இந்த பேச்சு அப்புறம் எப்படி சேகரிப்பீங்க? உட்கார்ந்திருக்கான் தென்னை மரத்துக்குள்ள சோகமா. என்னன்னு உட்கார்ந்திருக்கேன் தனியா வந்து. பையன் கோமாவில் இருக்கான். பரவாயில்லையா? என்ன அக்காமடேஷன் எப்படி? சம்பளம்லாம் எப்படி? எது இன்கிரிமெண்ட்லாம் இருக்கா? அப்படிதானா? அடா கோமான்றது கை கால் விளங்காம கோமாவில் இருக்கு. இவன் என்ன நினைச்சிருக்க? கோமான்ற ஒரு நாடு போல அங்க 4-5 வீடு கட்டி சௌரியமா இருக்காம போல. அவனே சவிக்க முடியாம இருக்கான். அட்வைஸ் பண்ணவே கூடாது சார். குழப்பறாங்க சார் சிலரு. போய் பேசுவான். ஒரு பெரியவர் சும்மா இருக்க மாட்டார். நான் படிக்கிறா தம்பி மசி படிச்சு சும்மாவே சுத்துறீங்க. என் பேரெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான். பதிலுக்கு அவரு எங்க தாத்தா எமலோகத்தில் செட்டில் ஆயிட்டாரு. நீ எப்ப? கேட்கக்கூடாது. போய் கேட்கலாமா? இந்த அணிபுரம் என்ன சொல்றாங்க? தான் நாங்க பெருசா உழைச்சு கொடுக்குறோம், நாங்க ரொம்ப எதிர்பார்க்கல. ஒரு மரியாதை. வந்தாரு போனாரு சொல்லாமல. என் வீட்டுக்காரமா வெளியே உட்கார்ந்துருக்கு. எத்து வீட்டுக்காரமா என் வீட்டுக்கார ஏமா விளக்கெண்ண இருக்கா அப்படின்னு. அது சமைக்கிறதுக்கு. அது ஆபீஸ் போயிருக்கு. என்னைய எப்படி இருக்கும்? இதைத்தான் கேட்குறாங்க. ஐயாது இருக்கா சார்? அதே போல வீட்டுக்கார் கொஞ்சம் தான் தூங்கினா தூங்கட்டும் விடுங்க. தாய்க்குளம் பாவம். அவர் மாதிரி இந்த வீட்டுக்காக உழைக்கக்கூடிய மனுஷன் யாரும் பிஞ்சு ஒன்று செருப்பை தச்சு தச்சு போட்டுட்டு யாருங்க செருப்புக்கு ஒரு ஆள் சடாரு கை தட்டாரே. தூங்கினா விடுங்க. நீங்க அதிகபட்சமா பெண்கள் மிக்சியை சட்னி அரைக்கிற பயன்படுத்த விட வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு தான் பயன்படுத்த. அப்பதான் படுத்துப்பார். தேங்காய்ச்சல் தெரிச்சு மூக்குல அடிச்சு இருந்துச்சு உட்காந்துட்டு. இந்த நேரமாட்டி போய் நீ தேங்காய்ச்சல் உள்ள போடுவேன். சும்மா இருங்க அப்படின்னு. தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். ஆனா நம்ம பக்கம் ஒரு தப்பு இருக்கு. அதுக்காக நம்ம நல்லா சொல்லிவிட்டோம். எல்லாமே சோம்பேறித்தனம்.
வீட்டுக்கு வந்து அந்த லுங்கிய கலத்தி உதறி அப்படி கொடியில் கூட எவ்வளவு நேரம் ஆகும்? மடிப்பு எடுத்து விட்டு அப்படி ரவுண்டா லுங்கி விழுந்துரும், தவி ஓடிடுவான். சாயந்தரம் 4 மணி மணிக்கு அந்த ரவுண்டு கிடக்கு நடுக்கால். மறுபடியும் 4:30 வந்து மறுபடியும் லுங்கி ரவுண்டு. இதைத்தான் அவங்க வெறுக்கிறாங்க. அதே போல தூங்குங்க, தப்பு இல்லை, உங்களை தூங்க விடுவாங்க. வீட்டுல நிறைய வீட்டுல ஆம்பளை தூங்கிறாங்க, வீடே எந்திரிச்சிரு கொரட்டையில். எத்த வீட்டுக்காரி போன் பண்றா, லட்சுமி உன் புருஷன் எழுப்பி போடு. ஏன் எங்க வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. இப்படி அங்க அந்த அம்மா என்ன சவுண்ட் அங்க வரைக்கும் போச்சு. அந்த அம்மா தலையை திருப்பி தலானி பக்கம் போட்டு விட்டுருச்சு. மறுபடியும் போகணும், உங்க வீட்டு பஞ்சு கூட எங்க வீட்டுக்கு வருது. குர்ன்னு விட்டு பஞ்செல்லாம் புட்டிக்கிட்டு போயிருக்கு சன்னல் வழியா. இதுதான். ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் ஆச்சரியசா, அவன் குரட்டையில் அவனுக்கே தூக்கவில்லை, அருமையா பண்ணிருக்கா. படியா ஏன் சவுண்டா, இல்ல ஏன் சவுண்டு எனக்கே கேக்குது. பாத்தீங்களா சார்? அதனால நம்ம பக்கமும் சில தப்பு இருக்கு. தூங்குறாரே, தூங்கட்டு விடலாம்ல, தூங்கட்டு விடலாம்ல. 1:30 மணிக்கு அந்த அம்மா எழுப்புது. ஏங்க எந்திரிங்க, என்னங்க எப்படி, ஐயோ என்னங்க. ஒரு அவன் கீழே விழுந்து போர்வையோட ஓடியாந்து பதறி, என்னம்மா என்னாச்சு? இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க. இது ஒரு யாரு இந்த அண்ணி சொல்ற. இப்போ ஒரு ஆச்சரியமான தகவல், 17 வருஷம் ஜெயில இருக்கான். என்ன இவர் இருக்கிற மாதிரி? ஆமா. என்ன கூட இருந்த சொன்னா சேர்ந்து கழுங்க. ஒரு என்னமோ இருந்த. ஆமா சார், இதெல்லாம் பேசக்கூடாது. பட்டிமன்றம்னா அது வேறு இது வேறு. எல்லாத்துக்கும் மண்டையாட்ட எப்படி? ஏன்னா நாளைக்கு மண்டைன்றனால ஒரு மண்டையாட்டலாம், அது வேற. 17 வருஷம் ஜெயில இருக்கான் சார். அவங்க மாமா பார்க்க வந்தார், அவங்க அக்கா பார்க்க வந்துச்சு, அவனுடைய பிள்ளைகள் பார்க்க வந்துச்சு, கொழுந்தினாரு, கொத்தனாரு, நாத்தனாரு எல்லாரும் பார்க்க வராங்க. ஏன்னா கொத்தனாருக்கு சம்பளம் தரல. இத்தனை பேர் பார்க்க வர்றாங்க. அந்த ஜெயில் வார்டன் ரிட்டையர் ஆக போறேன், அவனுக்கு ஒரு கவலை. கூப்பிட்டு வரனா, மாணிக்கம் நானும் கேட்கன்னு இருந்தேன், எல்லாரும் பார்க்க வராங்களே, உன் மனைவி என்ன அவளை கல் நெஞ்சுக்காரியா? ஒரு நாள் கூட உடைய பார்க்க வரலையா? ஏயா அப்படின்னா, ஏன் உன் மனைவி உன்னை பார்க்க வரல? அவளை போடுத்தால் தாண்டா ஜெயிலுக்கு வந்துன்னு இருக்காவே. இந்த 7 பேர் சிரிக்கிறதுக்காக நானே ஒரு அம்மாவை போட்டு தள்ளியிருக்கேன். பாவம் இல்லையா? ஒரு ஆள் இப்படி ஆயிட்டானா இறக்கப்படும், சிரிக்க கூடாது. சிரிக்கிறீங்க நீ. இப்ப எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. இப்ப வந்து தீர்ப்பு சொல்லணும். அங்க ஒரு ஆள், ஆமா உன் தீர்ப்பு அப்படி சொல்லுவோம், பொறுமையா தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க யோசிக்கணும்ல. அங்க ஒரு ஆள், இவங்க நீ யோசிச்சு தீர்ப்பு சொல்லி அப்படி நினைக்காங்க. நம்ம இருக்கிற இடம் பாசிட்டிவா இருக்கணும், அதான் எங்களுடைய நோக்கம். ரிக்ஷாக்காரன் படத்துல ஒரு வசனம் வரும். படம் போட்ட உடனே அசோகன் வந்து ஒருத்தனை சுற்றுவார், ஒரு தொழிலாளிய. அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கும். கோர்ட்டுக்கு எம்ஜிஆர் கொண்டு போவார். ஜட்ஜு மேஜர் சுந்தராஜ் இதை நேரில் பார்த்து ஒருவர் தான், உண்மையிலே ஒருத்தர் சுட்டுட்டான். அப்ப வக்கீல் கேட்பார், மாணிக்கம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் பட்டிமன்றம் மாதிரி. நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காத வக்கீல் சொல்லிட்டாரு, இதுமே நடக்க போத நீங்க தான் சொல்லணும். அது மாதிரி சட்டையை கிழிக்குன்னு இவர் சொல்லிட்டார். ஆனா யார் சட்டையுமே கிளியல. இவங்க என்ன சொன்னாங்க? பட்டைய கிளப்பு. உங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியும், பளிச்சு பளிச்சுன்னு வந்திருக்கு பாரு. ராஜநீதியெல்லாம் பாருங்க, என்ன செய்ய முடியறாங்க. நாங்க வந்து வாட்சி கட்டியிருக்காரு, ஆனா முள்ளு ஓடாது. அவர் ஏதோ அரை மணி நேரத்துக்கு ஒரு முள்ள சுத்தி சுத்தி விடுறாரு. ஏன்னா பப்ளிக் அவமானமா போயிடும். சார், நேரத்தை காட்ட 250 ரூபா வாட்சி போதும். நேரத்தை காட்டுறதுக்கு 250 ரூபா வாட்சி போதும். ஆனா கௌரவத்தை காட்டுறதுக்கு தான் 2 லட்சம் ரூபாய்க்கு வாட்சி. ரெண்டும் ஒண்ணுதான். பாத்தீங்களா சார்? சார், காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படுறதை விட, காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படுறத விட, இந்த நாட்டில் காலையில் நம்ம எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? கடவுளுக்கு என்னைக்காவது போய் நன்றி சொல்லியிருக்கீங்களா? கோபத்தை என்ன இப்படி செய்யற முருகா, உனக்கு போன வாரம்லாம் 3 தேங்காய் உடைச்சேன், அவருக்கே லஞ்சம் கொடுக்குறேன். விநாயகர் கோயில்ல உண்டியல்ல 2 ரூபாயை போட்டுட்டு 8,80,000 ரூபாய்க்கு வரம் கேட்கிறேன். நல்ல ராயல் என்ஃபீல்டு கார் வாங்கணும், வீடு கட்ட சாமி. அவர் இறங்கி வந்து சப்பு நடிச்சு 2 ரூபாய் எடுத்துட்டு ஓடு. ஏண்டா, ஒரு 2 ரூபா போட்டுனா ஒரு 20 ரூபா 50 ரூபாய்க்கு கேள், ரைட். 2 ரூபாய் போட்டு 8 வர அப்படி கட்டினா பட்ஜெட்ல போகுது.
உனக்கு ராயல் என்ஃபீல்டு வேணுமாக்க, நானே மூஞ்சூர்ல போய்கிட்டு இருக்கேன் 3 வருஷமா. அளவோடு கேட்க, எதா இருந்தாலும் அளவோடு கேட்க. எதுக்கு பேராசைப்படுறீங்க? அவருக்கு தெரியாதா? கடவுளே நீங்க பார்த்து கொடுக்கனா கொடுக்க போறாரு. பெண்கள் நம்பு பார்த்து கருப்புசாமி என் வீட்டுக்காரர் வேலைக்கு போடுறதுல அவரை பத்திரமா நீங்க கூட்டு வரணும். அவர் வேலை இல்லையா வேற பாவம். ஏன் சொல்றேன்னா அவங்கள அன்பு சார், சும்மா அவங்கள சொல்ல முடியாது. சாமி மூடும்போது பெண்களை மட்டும் பாருங்க. இவங்க கும்புறலாம் இவங்களுக்காக இருக்கு, இவங்க தேவைக்காக இருக்கும், சுயநலத்துக்காக இருக்கும். பெண்கள் சாமி மூடும் மட்டும் தனக்காக வேண்டவே மாட்டான். என் வீட்டுக்கார் வேலைக்கு போடுறதுல போயிட்டு பத்திரமா வரணும் சாமி, அவர் கூறு இல்லாத மனுஷன் என்கிட்ட குப்பரக்க கிடப்பாரு, நீ தான் பார்த்து தூக்கிட்டு வரணும். அவர் என்ன டிவி பிட்டி வச்சிருக்காரு தூக்கிட்டு வர்றதுக்கு? ஏய் குமரேசன் எங்க இருக்கவா, உன் முன்னாடி சொன்ன புக்காரு இறக்கி விட முடியும். இருந்தாலும் அவங்க அன்பு அன்பு பார்த்தீங்களா? இப்படி மாறி மாறி நாங்கள் பேசுவோம். கிலோரல் பேசுவீங்க, எப்போ முடிப்பீங்க? இந்த மேடை எங்களுக்கு ரொம்ப அழகான மேடைன்னு ஏன் சொல்கிறோம்னா, எங்கிட்ட வந்தாங்க தனபால் சார் 2 வார்த்தை பேசினார். பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கு, ஒரு குழப்பம் இல்லை. இடையில ஒரு சின்ன பிசுறு வந்துச்சா சில இடங்களில் எங்களால் பேச முடியாது. போன வாரம் வத்தலக்குண்டில் தொடங்குறோம், அனைவருக்கும் ஏன்னு ஒருத்தன் புல் போல வந்து மொந்து மைக்கு மேலே விழுந்தான். பேசவில்லை, அந்த ஆளா பேசிக்கிட்டே இருக்காரு. நான் சொன்னேங்க யாருங்க ஆர்கனைசர், அவர் ஓரம் கட்டுங்க. அவர் ஓரம் கட்ட முடியாதுங்க, அவர் தான் ஆர்கனைசர். இதுக்கு இடையில இங்க யாராவது மேடைக்கு வந்தாங்களா சார்? எல்லாமே பெரியவர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள். அவர்கள் உட்கார்ந்துட்டு எங்களை இளைய தலைமுறை பேச விட்டு கை தட்டுறாங்க. இதான பேச்சு? முந்தினால் நடந்தது என்ன? பிரமுக்குள்ள எங்களை கீழே உட்கார வச்சுட்டு அவரே பேசுறாரு. ஆர்கனைசர் எவ்வளவு நேரம் பேசலாம்? 5 நிமிஷம் பேசுங்க, 7 நிமிஷம் பேசுங்க. பேசுறாரு. நான் சுத்தியில் வச்சு ஒரே அடி அடிச்சுட்டு போயிருக்கீங்களா? சொல்லுங்க சார். அது மேடை இல்லை சார், அறிவார்ந்த சபை. அவ்வளவு ரசிச்சீங்க. அதுக்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு. சும்மா அந்த இடத்துல அவர் எவ்வளவு தொலைவுல இருந்து வந்தார் பாத்தீங்களா? அவ்வளவு தொலைவு. அவங்க ஒரு பக்கம், இவங்களுக்காக எப்ப அந்த களைப்பு நீங்கும், எப்ப அவங்களுக்கு சந்தோஷம் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்டு கை தட்டினீங்க பாத்தீங்களா? அதுக்கு நாங்க பெரிய இப்படித்தான் ரசனை, இப்படித்தான் ரசிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? முனிவர், ஒரு நல்ல முட்டம் தோய்ந்த ஒரு முனிவர் தென்னை மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு. நல்லா கவனிங்க, முடிக்கப்ப தென்னை மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு. அங்க குரங்கு, தவுன குரங்கு ஒரு தேங்காய் பிடிங்க அவர் தலையில போட்டுருச்சு. நம்மளா இருந்தா தேங்காய் எடுத்துட்டு தேவகோட்டை வரைக்கும் விரட்டி இருப்போம். அதுக்காக என்ன குரங்குன்றாரு சொல்ல. ஆனா அவரு தெளிவுள்ளவர், அதனாலதான் அவரை நானி ரிஷின்னு சொல்றோம். தேங்காயை உடைச்சு இளநீரை சாப்பிட்டு தாகம் தீர்த்துக்கிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அதில் உள்ள பருப்பை சாப்பிட்டு பசியாத்திக்கிட்டார். அந்த 2 தேங்காய் கூடுகளையும் உணவு பாத்திரமாக பயன்படுத்த வச்சுக்கிட்டார். அதுக்கும் மேல போய் அந்த தேங்காய்க்கு மேல அந்த நாறுகளை பிரிச்சு ஒரு சின்ன கயிறா திரிச்சு தான் மூட்டையை கட்டுறதுக்கு வச்சுக்கிட்டார். தான் மேல விழுந்த தேங்கான்ற ஒரு துன்பத்தை 4 இன்பமா மாத்தினார். ஐயோ விழுந்துருச்சேன்னு கவலைப்பட. இப்ப நியூட்டன் படுத்திருக்காரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே. ஒரு ஆப்பிள் பழம் விழுது, பாக்குறாரு. மேல இருந்து ஏன் விழுது, பூமியில வந்து ஏன் மேல போக வேண்டியான? அப்ப பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கு என்று நியூட்டனுடைய 3ஆம் விதி உருவாகுது சயின்ஸ்ல. எது? ஆப்பிள் பழம் விழுந்ததுனால நியூட்டனின் 3ஆம் விதி உருவாகுச்சு. அதே நேரத்தில் பலாப்பழம் விழுந்துச்சுன்னா அவர் விதி முடிஞ்சிருக்கும். என்ன இப்படி அவசகுணமா பேசுறானே அப்ப நீங்க நினைக்காங்க. சில விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில். எது சொல்றேன், எதுவுமே நம்ம கையில கிடையாது சார். இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டே இருந்தாங்களே சார், எதுக்கு எடுத்தாலும் போன் கொஞ்சம் வெயிட்டிங் கால வந்தா சந்தேகப்படுறா சார். ஆபீஸ் போயிட்டு வந்து சட்டையை தொங்க விட்டேன் சார், அந்த பிள்ளை தேடுறா, சட்டையில் ஒரு நீளமான முடி. வீட்டுக்கார்ட்ட வந்து என்னது, அதாவது காத்துக்கா எவ காத்துங்கிட்டு எதுக்கு வம்பு? கருப்பு முடியை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வெள்ளச்சட்டை போட்டு போகணும்னு சொல்லி மறுநாள் வெள்ளச்சட்டை போட்டு போனேன். அத்தடி தேடுவாப்பா அப்படின்னு பார்த்துட்டு கருப்பு முடியல தொங்க விட்டேன் சட்டையை. அன்னைக்கு ஒரு தேடி, அட பாவி இவனுக்கு தெரியல சார், வெள்ளச்சட்டைக்குள்ள ஒரு வெள்ளை மூடி இருந்தது தெரியல.
அந்த அம்மா எடுத்துட்டு, ஒரு கிழட்டு சிரிக்கை கூட நீ விட்டு வைக்கலையாடா. மண்டையை சொரிஞ்சான் மதியம் வரைக்கும். முடிவண்ணா நாளைக்கு கவனமாக இருக்கணும், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போகுது. மறுநாள் பார்த்தேன், சட்டையை கலத்தி பட்டார்னு பஸ் ஸ்டாண்டில் ஒத்தடி அயன் பண்ணி அன்னைக்கு தேடினா முடியல. அப்பாடா பக்கத்தில் வந்தா, ஒரு மொட்டத்தில் சிரிக்கை கூட நீ விட்டு வைக்கலையாடா. துக்கப்பட்டான், துயரப்பட்டான், வெக்கப்பட்டான், வேதனைப்பட்டான். மறுநாள் முடிவெடுத்தான், சட்டையோட போனா தான் நம்மள சட்டை பண்றா. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினான், 16 சட்டையை கிழிச்சான். அங்க ஒரு குப்பத்தட்டில் ஒட்டு தொந்தி தொப்பையோட தொபக்கு நான் பாட்டுக்க வாசல்ல வந்து நின்றான். மனைவி, நான் ஐயா அவசரத்தில் அங்கேயே சட்டையை விட்டுட்டு வந்துட்ட போல. கம்மாயில செத்து மிதக்கிறேன் சார். அடுத்த நாள் போய் கரையிலிருந்து எட்டி பார்க்குறா, அவன் மட்டும் மிதக்கிறானா கூட ஆம்பளை என்ன சார் செய்யும்? அதுதான் இவங்க புறா பேச வேண்டியது. கொஞ்சம் பாயிண்ட் விட்டுட்டாங்க, நான் எடுத்து பேசுறேன். அதனால என்ன சொல்றான், எந்த வீட்டுல சந்தேகம் முன்வாசல் வருதோ அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல்ல போயிடும். வேணாம் சார். கெட்ட மனைவியோட கூட நல்ல வாழ்க்கையை கடத்தி நாகரிகமாக கொண்டவன், நல்ல மனைவியை சந்தோஷப்பட்டு நாசமாப்படுறவர் உண்டு. நிறைய பார்க்கணும். சொந்த தாய் என்ன அப்ப ஆயிடுச்சா? இதான் சார் வாழ்க்கை. காப்பீட்டை ஓனர் நீங்க பார்த்துருப்பீங்க, 1800 கிளைகள் இருக்கு. அப்படி கர்நாடகா வந்துகிட்டு இருக்கும்போது டிரைவர் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு 2 போனையும் உள்ள வச்சுட்டு அப்படியே ஆத்துல இருந்து இறந்து போறாரு. அப்ப கோடீஸ்வரர் கூட மகிழ்ச்சியா இருக்காங்களா? கிடையாது. பணம் இருக்கெல்லாம் கிடையாது சார். நல்ல மனதும் இருந்தா போதும் சார். ஆறுதலா 2 வார்த்தை பேசுங்க. இந்த 2026 எல்லாம் பாசிட்டிவா கொண்டு போங்க. எப்பொழுதுமே நெகட்டிவே பேசி சுத்தி உள்ள ஆளையும் எப்பயுமே அப்படிதான் சார் பேசுறோம். பாத்தீங்களா? அதனாலதான் அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் போயிடும். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கு என்று தேடுவது ஊனத்தனம். எந்த பூவில் தேன் இருக்கு என்று தேடுவதால் நாணத்தனம், அறிவாளித்தனம். அதை செய்வோம். அதை செஞ்சாலே போதும் சார். சுத்தி அந்த சட்டையில ஒரு புள்ளி கரும்புள்ளி இருக்க பார்த்துட்டு, சார் சட்டையில ஒரு கரும்புள்ளி, ஒரு சின்ன கருப்புன்னு சொல்ற விட கருப்பை சுத்தி எவ்வளவு வெண்மைன்னு சொல்லி பார்த்தா அதுதான் மகிழ்ச்சி. எப்பொழுதும் ஆரோக்கியமான விஷயத்தை பேசுவோம். இந்த கொடிசியாவில் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்வுக்கு நீங்க கொடுத்த பெரு ஆதரவுக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் பாருங்க, நாங்கள் எல்லா நகைச்சுவையும் சொல்லி முடிச்சிட்டோம், எல்லா கருத்துகளையும் சொல்லி முடிச்சிட்டோம், எல்லா பேச்சாலும் பேசி முடிச்சிட்டோம். யாராவது எந்திரிச்சு போன்னு நினைக்கிறாங்களா? இதா அடுத்து என்ன? அங்க ஒரு அம்மா திடீர்னு போயிடக்கூடாது, போன பின்னாடி 13 ஜோக் சொல்லுவாங்கன்னு சொல்லி மரத்துக்கு பின்னாடி எட்டி பார்க்குது, போயிட்டாங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த அன்பான உங்களுடைய ஆதரவு, இந்த சிரிப்பு இந்த ஆண்டு முழுவதும் நல்லா தொடரட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகட்டும். அது எல்லாம் நிலைக்கட்டும். எங்களை அழைத்துட்டு வந்து பெருமை சேர்த்த கொடிசியா நிறுவனத்திற்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அன்புக்குரிய கோவை நகைச்சுவை சங்கத்துடைய செயலர் தனபால் சாருக்கு நன்றி சொல்லி, அழகான ஒளிபெருக்கி நிலையம், நல்ல கேமராமேன், எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக எங்களால் பேச முடிவதற்கு காரணம் உங்களுடைய கைதட்டலும் உங்கள் ரசனையும். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.